ஈஸ்வரா டிஎன்பிசி கிளாஸஸ் நாம் இந்த வருஷம் 2024 நடக்க போகிற டிஎன்பிசி குரூப் 2 அண்ட் குரூப் 4 மெட்டா சைக்கோட் ரெகுமெண்ட் எல்லாமே வந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப் கொஷின் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இந்த 2022 to 24 வரைக்கும் ப்ரெசென்ட்டாக ஒரு 3 எக்ஸாம் வந்துருக்கு இல்லையா, அது வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர் வந்து நான் எடுத்திருக்கேன். அது வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 70 கொஷின் வந்து எடுத்திருக்கேன். இந்த 70 கொஷின் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நமக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப்னா என்னன்னு தெரியும். எல்சிஎம் அப்படின்னு சொன்னாக்கா மீச்சிறு மதிப்பு, ஹெச்சிஎஃப்னாக்கா பெரிய மதிப்பு நல்லாவே நமக்கு தெரியும். ஓகேவா, எல்லாருக்குமே எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வந்து எடுக்க தெரியும். 2க்கு 4 எல்சிஎம் எடுக்க சொன்னாக்கா 2 1 2 இந்த மாதிரி எடுத்தாக்கா 2 2 4ன்னு சொல்லி வந்துடும். இது வந்து வந்துடும். அதே பார்த்தீங்கன்னாக்கா ஹெச்சிஎஃப் எடுக்க சொன்னாக்கா 2,4 எடுத்தாக்கா 2 மட்டும்தான் வரும். ஏன்னா எடுக்க முடியாது, ரெண்டும் காமனாக இருந்தால் மட்டும் தான் ஹெச்சிஎஃப் வந்து எடுக்க முடியும். இது வந்து எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்து படித்தது தான். நம்ம சின்ன வயசுலேருந்து படித்து தான் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வந்து தெரியும். அது பேசிக் இல்லாமல் அடுத்த கொஷின் அப்படியே நம்ம வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்க போகிறோம். இந்த கொஷின் பேப்பர் தான் நம்ம எடுத்துருக்கோம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், 2/15, 4/5 மற்றும் 6/15க்கு மீப்பெரு, அதாவது மீப்பெரு பொது காரணியை காண்க. ஹெச்சிஎஃப் வந்து கேட்டிருக்காங்க. ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னாவே மேலே ஹெச்சிஎஃப் கீழே வந்து பாருங்கள் எல்சிஎம் வந்து எடுக்கணும். அதாவது மேலே இருக்கக்கூடிய 2 4 6க்கு வந்து ஹெச்சிஎஃப்பும் கீழே இருக்கக்கூடிய 15 5 15க்கு பாருங்கள் எல்சிஎம்மும் வந்து எடுக்கணும். அப்படி வந்து எடுக்கலாம் பாருங்கள். இப்போது 2, 4, 6 இதுக்கு வந்து நான் வந்து ஹெச்சிஎஃப் வந்து எடுக்கிறேன். 2 1 2 2 2 4 3 2 6 அவ்வளோதான். வேறு எதுவும் எடுக்க முடியாது. ஹெச்சிஎஃப்னு கேட்டாக்கா 3மே காமனாக இருக்கணும். இருக்கக்கூடிய நம்பர் எல்லாமே காமனாக இருக்கணும். அப்போ தான் எடுக்க முடியும். இது வந்து எடுக்க முடியாது, அவ்வளோதான். ஹெச்சிஎஃப் வந்து 2. அடுத்து எல்சிஎம் வந்து எடுக்கிறேன். எல்சிஎம் வந்து எடுக்கிறேன். கீழே வந்து 15 5 15 இருக்குது. இது வந்து எடுக்கிறேன். இதுக்கு எடுத்தாக்க போதுனாக்கா 5ஆல் எடுக்கிறேன். 3 5 5 1 5 5 3 5 5. அடுத்தது 3ஆல் வந்து எடுக்கலாம். 3ஆல் எடுத்தால் 1 1 1 வந்துடும். அப்போ 5 15. அப்போ 2/15ன்றது சரியான ஆன்சர். 2/5. இதே ஆப்போசிட்டில் எல்சிஎம் கொடுத்துட்டாங்க. எல்சிஎம் கேட்டாக்கா மேலே வந்து எல்சிஎம் எடுக்கணும், கீழே வந்து ஹெச்சிஎஃப் வந்து எடுக்கணும். மேலே எல்சிஎம், கீழே வந்து ஹெச்சிஎஃப் வந்து எடுக்கணும். அடுத்து 2வது கொஷின், 65 மற்றும் 117 ஆகிய எண்களின் மீப்பொது வகுத்தி. மீப்பெரு பொது வகுத்தி 65m - 117 எனில் எம்மின் மதிப்பு காண்க. எம்மின் மதிப்பு காண்கன்னு சொல்லியிருக்குங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஹெச்சிஎஃப் வந்து எடுக்கணும். 65, 117க்கு வந்து ஃபஸ்ட்டு ஹெச்சிஎஃப் வந்து எடுக்கணும். 13வது வாய்ப்பால் மட்டும்தான் அடிக்க முடியும். ஏன்னா லாஸ்ட் நம்பர் பாருங்கள், ரெண்டுமே 1 7 இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. 9 7 பார்த்தீங்கன்னாக்கா 27, சரி 9 3 பார்த்தீங்கன்னா 27 வரும். 9 3 27ன்னு வரும். 5 15ன்னு சொல்லி வரும். 5 15 சொல்லி வரும். அப்போ 13வது வாய்ப்பால் மட்டும்தான் லாஸ்ட் வந்து எடுக்க முடியும். 13வது வாய்ப்பால் மட்டும்தான் டேரெக்டாக வந்து எடுக்க முடியும். 13 பார்த்தீங்கன்னா 65, 9 13 பார்த்தீங்கன்னா 117, 9 13 பார்த்தீங்கன்னா 117. 13 வந்து 10ஆல் கூட பிரிக்கிங்க, 130 ஆகிடுச்சா. அப்போ 130 ஒரு 13 கழிச்சா 117 வருது. அப்போ 13 தான் அடிப்படைன்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து மைண்டில் வந்து சீக்கிரம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். வேறு எதுவும் பண்ண முடியாது. ஹெச்சிஎஃப் வந்து வேறு எதுவும் பண்ண முடியாது. 13 மட்டும்தான் இருக்குது. 13 மட்டும்தான் இருக்குது ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சது. இப்போ இங்கே 65m கொடுத்துருக்கேன். அப்போது 65m - 117 நம்ம கண்டுபிடிச்ச மதிப்பு என்ன, 13. ஹெச்சிஎஃப் வந்து 13 சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த பக்கம் இருக்கக்கூடிய -17 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுறேன். எடுத்துகிட்டு போனாக்கா ப்ளஸ் ஆகிடும். அப்போது 65m = 13 கூட்டா 120ன்னு மாறிடும் இல்லையா, சாரி 130ன்னு சொல்லி மாறிடும். 130ன்னு சொல்லி மாறிடும். நான் டேரெக்டாக வந்து அடிக்கிறேன். ஏன்னா இந்த எம்முக்கு இந்த பக்கம் 65 எடுத்துகிட்டு போனால் டிவைட் ஆகும் இல்லையா, நம்ம ஈக்குவலுக்கு அந்த பக்கம் டேரெக்டாக வந்து அடிக்கிறேன். 65 65 2 65 130. அப்போ எம்முடைய மதிப்பு என்ன, 2. 15, 25 மற்றும் 75 ஆகியவற்றின் மீசிமா காண்க. எல்சிஎம் வந்து காண சொல்லியிருக்காங்க. எல்சிஎம் வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்போது 15 25 75 எல்லாமே 5ல் முடியுது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் 5ஆல் வந்து எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 5ஆல் வந்து எடுத்தாலையும் லாஸ்ட் இந்த 75 தான் வந்து வரும். 75 தான் வந்து வரும். ஏன்னா ஐஎஸ்டி எது இருக்கோ அது வந்து நமக்கு தெரிஞ்சிடலாம். பாருங்கள், 5 3 5 5 25 1 5 5 5 25ன்னு சொல்லி வரும். அடுத்தது பண்ணிக்க 3வது வாய்ப்பால் எடுக்கிறேன். 1 3 3 1 5 5 5. இப்போ எடுத்தாக்கா 5ஆல் வந்து எடுக்க போகிறோம். அப்போது 5 25 25 3 பிறகுனாக்கா 75 தான் வரும். அப்போ 75ன்றது சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், இது ஒரு எல்சிஎம் கொஸ்டின் தான். -9s³ b² c,
12 ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி லெட்டர்ஸ் அதாவது ஏபிசிடி கொடுத்தாங்க, ஏபிசிடி எக்ஸ்ஒய்செட் ஏதோ ஒன்று கொடுத்தாங்கன்னு கேட்டால் எல்சிஎம் கேட்டாங்க எல்லாமே வந்து எழுதணும், எல்லாமே வந்து எழுதணும். ஃபஸ்ட்டு 9க்கும் 12க்கும் வந்து எல்சிஎம் வந்து கண்டுபிடிங்க. எல்சிஎம் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. -9, 12 இதுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன். 3வது வாய்ப்பால் எடுக்கலாம். 3 9 நாமும் 12 வேறு எதுவும் பண்ண முடியாது. திருப்பி எடுத்தால் 3 தான் இருக்கும், திருப்பி எடுத்தால் 4 தான் இருக்கும். அப்போ டேரெக்டாக வந்து பிரிக்கலாம். 3 9 9 பார்த்தீங்கன்னாக்கா 36 மைனஸ் இருக்குது. அப்போது -36 எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் ஏபிசிடி எல்லாமே எழுதணும். அப்போது ஃபஸ்ட்டு ஏபிசி எழுதிடுங்க. ஏபிசி வந்து எழுதிடுங்க. இதில் இன்னும் அடுத்தது என்ன ஃபார்மேட் பண்ணணும்னு சொல்லி கேட்டாங்க, இருக்கக்கூடியதுலேயே ஹையஸ்ட்டு வேல்யூ ஏதோ, ஹையஸ்ட்டு க்யூப் ஏதோ அதுதான் மேலே அடுக்கின் அளவு வந்து எது ஹையஸ்ட்டாக இருக்கோ அதுதான் எழுதணும். இது வந்து எனக்கு ஏல வந்து எனக்கு ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது ஏஸ் க்யூப் வந்து ஹையஸ்ட்டாக இருக்குது. அப்போது ஏஸ் க்யூபு. அடுத்து பியில் பாருங்க ஸ்கொயர் தான் அதிகமாக இருக்குது. சியில் பாருங்க ஸ்கொயர் தான் இருக்குது. அப்போது 36 -36 ஏஸ் க்யூப் பி ஸ்கொயர் மற்றும் சி ஸ்கொயர். அப்போது சி ஆப்ஷன் வந்து சரியான ஆப்ஷன். அடுத்தது 254 மற்றும் 508 ஆகிய எண்களால் வகுப்படும் போது மீதியாக 4 தரும் மிகச்சிறிய எண்ணை காண்க. எல்சிஎம் வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எல்சிஎம் ஃபஸ்ட்டு எடுத்தாக 508 தான் வரும். எல்சிஎம் எடுத்தால் 508 தான் வரும். ஏன்னா 254 இருக்குது. அது அப்படியே 2ஆல் பெருக்கி பாருங்கள். 2ஆல் பெருக்கினாக்கா 508 தான் வருது. அப்போது வந்து கரெக்டாக ஒரே மாதிரி தான் வரும். அப்போது ஒரே மாதிரி வேல்யூ தான் வந்து வரும். இந்த மாதிரி 4 கூட்ட 4 கழிக்க அதாவது 4 தரும் அப்படின்னு சொல்லி வந்தாலே அதாவது நம்ம மீதி வந்து 4 தரும் தான். அப்போது 508ஓட அந்த 4 வந்து கூட்டிடுங்க. கூட்டினாக்கா 512 மிகச்சிறிய எண் எதுன்னு கேட்டாக்கா 512. அந்த ஏன்னா அந்த மீதி வந்து 4 தருது இல்லையா, அந்த 4 வந்து கூட்டி ஆகணும். அதனால் வந்து சொல்கிறேன். அப்போது 512. அடுத்தது ஒரு எல்சிஎம் கொஸ்டின். அடுத்தது முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள 100 லிட்டர் 120 லிட்டர் 160 லிட்டர் கொள்ளளவு உள்ள கலன்களில் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்சம் நான் எல்சிஎம்லாம் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருப்பேன். அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் இப்போலாம் போடுறப்போ அதிகபட்சம் மீண்டும்னா எல்சிஎம் வந்து எடுக்கணும். அதிகபட்சம்னாக்க HCF வந்து எடுக்கணும். இங்கே வந்து பாருங்கள் 100 லிட்டர் 120 லிட்டர் 160 லிட்டர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு HCF எடுக்கிறோம். 100 120 160 இதுக்கு வந்து HCF எடுக்கிறோம். 10ஆவதுலேயே எடுக்கலாம். ஃபஸ்ட்டு 10ஆவதுலேயே எடுக்கிறேன். 10 12 16ன்னு சொல்லிடுவோம். அடுத்தது 2ஆவது வாய்ப்பால் எடுக்கிறேன். 2ஆவது எடுத்தாங்க 5 6 8. இதுக்கப்புறம் ஏதாச்சும் எடுக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன்னா 5 வந்து ஒற்றைப்படையில் இருக்குது, மீதெல்லாம் இரட்டைப்படையில் இருக்குது. எடுக்க முடியாது. இருக்கிறது 10 2 தான் இருக்குது. அப்போ 10 2 பிறகுனாக்க 20. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தாக்கா எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, HCF கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம வகுக்கணும். 630 டிவைட் பை 9 சொல்லி போடுறோம். 3 அடிக்கலாம். 3 9 இங்கே அடித்தா 2 3 6 1 3 1 0 வரும். 1 3 3 இங்கே அடித்தாக்க 70ன்னு வரும். 70ன்னு சொல்லி அடிக்கலையா. இந்த 70 வந்து நான் பிரிக்கிறேன். 70 வந்து நான் கிடைச்சது இல்லையா மதிப்பு, அதை வந்து நான் 2ஆக பிரிக்கிறேன். எப்படி பிரிக்கிறேன்னு பண்ணாக்கா 70ன்றதை 10, 7 அதாவது 10 × 7ன்னு சொல்லி பிரிக்கிறேன். 10 × 7 இருக்குது. இந்த மீப்பொது வகுத்தி 9ன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து நான் பிரிக்கிறேன். 10 × 9 பண்ணாக்கா 90. அதே இங்கே 7 × 9 பண்ணாக்கா 63. 7 × 9 பண்ணாக்கா 63. இப்போ 90 63 கூட்டி பாருங்களேன். 90 63 கூட்டி பாருங்கள். 153 வருதா? அப்போது கரெக்டாக இருக்கா? இந்த மதிப்பு வந்து கரெக்டாக இருக்கா? நம்பரை வந்து பிரித்து எடுத்துட்டோம். புரியுதுங்களா? கரெக்டாக இன்னொரு டைம் கூட தெளிவாக பாருங்கள். இருக்கக்கூடிய நம்பரை மீசிமா அண்டு மீப்பொது வகுத்தி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வகுக்கிறோம். 630 டிவைட் பை 9 வகுத்தா நமக்கு 70 கிடைக்குது. இந்த 70 பிரிக்கிறேன் நான். 10 × 7 பார்த்தீங்கன்னாக்கா 70ன்னு வருது இல்லையா. இந்த 10 7ன்னு சொல்லி 2ஆக பிரிக்கிறேன். அதில் மீப்பொது வகுத்தி 9 இருக்கிறத பெருக்கிறேன். 10 × 9 7 × 9 பெருக்குனாக்கா எனக்கு வந்து 9 90. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 7 9 பார்த்தீங்கன்னாக்கா 63. 9 7 பார்த்தீங்கன்னாக்கா 63ன்னு சொல்லி வருது. கூட்டினா எனக்கு 153 சரியாக வந்து வருது.
கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. கூட்டினா நமக்கு வந்து 153 வருதா? அப்போ இருக்கிறது ஏன்னா வித்தியாசம் கேட்குறாங்க. அப்போ கழிச்சா எவ்வளோ வந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா 27 வரும். கழிச்சா 27 வந்து வரும். சரியான ஆன்சர் வந்து 27. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இரு எண்களின் மீப்பெரு பொது காரணி 2 மற்றும் மீச்சிறு பொது மடங்கு 154. அவ்விரு எண்களுக்கிடையே உள்ள வேறுபாடு 8 எனில் அவற்றின் கூடுதல் காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எல்சிஎம் மற்றும் ஹெச்சிஎஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெச்சிஎஃப் வந்து 2, எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 154 கொடுத்துருக்காங்க. இதை நான் வந்து பிரிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா எண்களுக்கிடையே வேறுபாடுன்னு சொல்லி 8 கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ ரெண்டு வந்து பிரிக்கிறேன். 2 154 பெருக்குனா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 308 கிடைக்கும். 308 வந்து கிடைக்கும். கூடுதல் தானே? கூடுதல்னாக்கா சரி பெருக்கு விகிதம். இரு எண்களின் மீப்பெரு இது தானே? அப்போது 2 அதாவது எக்ஸ் இன்ட்டு ஒய். சரி, எக்ஸ் இன்ட்டு y is equal to 308. x into y is equal to 308ன்னு சொல்லி மதிப்பு கிடைக்குது. இந்த 308க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சொல்லி கொடுத்துருக்காங்க. அது டிஃப்ரெண்ட்னா கழிக்கணும் இல்லையா? அப்போ x minus y is equal to 8. x minus y is equal to 8ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். அதுதான் வந்து கொடுத்துருக்குற அவங்க மதிப்பு வேறுபாடு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 8ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை நம்ம வந்து பிரிக்கிறோம். 8ன்னு கொடுத்தது வந்து நம்ம வந்து பிரிக்கிறோம். x minus y is equal to 8. x minus y is equal to 8ன்னு இருக்குது. இதை நம்ம வந்து பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம்னாக்கா x plus y ஸ்கொயர் மைனஸ் x minus y ஸ்கொயர். இப்போ இப்படி வந்து பிரிக்கிறோம். அதாவது equal to 4xyன்னு சொல்லி நம்ம இப்படி பிரிக்கிறோம். இப்படி பிரித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது x plus y ஹோல் ஸ்கொயர் இருக்கா? அதோட 4xy இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா x minus ஹோல் ஸ்கொயர் இருக்குது. x minus ஹோல் ஸ்கொயர் வந்துருக்கு. இப்போ 4xy வந்து நம்ம ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சோம்? 308ன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம் இல்லையா? 308 ப்ளஸ்ஸு xy அப்படின்னு கேட்டாங்க. x minus y நம்ம என்ன பார்த்தோம்? 8ன்னு சொல்லி பார்த்தோம். x minus y பார்த்தீங்கன்னா 8ன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ 8 ஸ்கொயர். இப்போது 4 308 பெருக்குனாக்கா நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1232 வரும். ப்ளஸ் ஒரு 8 ஸ்கொயர் பண்ணாக்கா 8 64ன்னு சொல்லி வரும். இங்கே வந்து ஸ்கொயர் இருக்குது. x plus y ஸ்கொயர் இருக்குது. இதை நான் ரெண்டுத்தையும் கூட்டினா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1296 வருது. x plus y ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இந்த ஸ்கொயரை நான் வந்து கேன்சல் பண்ணிட்டு இது வந்து ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் வந்து கேன்சல் பண்ணால் ரூட் வந்து எடுக்கணும். 6 முடியுது. அப்போ 6 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து 6 தான் முடியணும். 6 36. அப்போ 36ன்னு சொல்லி வரும். 6 பண்ணிக்க 36ன்னு சொல்லி வரும். 36 ஸ்கொயர் பண்ணால் தான் எனக்கு 1296ன்னு சொல்லி கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கியூ ஃபார்முலா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி கொஷின் நிறைய கேட்குறாங்க. கியூ ஃபார்முலா, அதாவது அல்ஜிப்ராவுடைய கியூ ஃபார்முலா, ஸ்கொயர் ஃபார்முலாலாம் வந்து வரப்போகுது. இதுக்கப்புறம் அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஒன்று எக்ஸ் கியூப் மைனஸ் 27, எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து எல்சிஎம் வந்து மீசிறு பொது மடங்கு வந்து காண சொல்லியிருக்காங்க. எல்சிஎம் வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ் கியூப் மைனஸ் 27 இருக்குது. எக்ஸ் கியூப் மைனஸ் 27 இருக்குது. இதை வந்து பாருங்கள் 27 நான் கியூபாக மாற்றலாமா? 3 9 27 வரும் இல்லையா? அப்போது எக்ஸ் கியூப் மைனஸ் 3 கியூப். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அல்ஜிப்ரா அந்த ஃபார்மில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அல்ஜிப்ரா ஃபார்முலா எப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஏஸ் கியூப் மைனஸ் பிஸ் கியூப் சீக்வல் டு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த ஃபார்முலா தான் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்கட் அவ்வளோவும் கிடையாது. எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலாலாம் நோட் பண்ணி தான் வச்சுக்கணும். இந்த 2 ஃபார்முலா நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒன்று ஏஸ் கியூப் அதாவது அல்ஜிப்ரா. அடுத்த அல்ஜிப்ரா பார்த்தீங்கன்னாக்கா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர், ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். இது ரெண்டும் தான் இந்த அதிகமாக கணக்கில் வந்து வரும். இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நமக்கு கிடைச்சது பண்ணாக்க எக்ஸ் கியூப் மைனஸ் 3 கியூப் வந்து கண்டுபிடிச்சோம். எக்ஸ் கியூப் மைனஸ் 3 கியூப் வந்து கண்டுபிடிச்சோம் இல்லையா? அப்போது ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஏனாக்கா எக்ஸு, பினாக்கா அந்த 3 தான். அப்போது எக்ஸ் மைனஸ் 3. அடுத்து போனாக்கா ஏ ஸ்கொயர் போட்டோம். அப்போது எக்ஸ் தான் ஏ உடைய வேல்யூ. அப்போது ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்து போனாக்கா ஏபி போட்டிருந்தோம். பி பார்த்தீங்கன்னாக்கா 3 வந்துருக்கு.
பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 இருக்குது, எக்ஸ் வந்து அப்படியே தான் இருக்குது. அந்த பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2 இருக்கு இல்லையா, அந்த 2ஆல் வந்து பெருக்கிறோம், 2ஆல் வந்து நம்ம பிரிக்கிறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 6xன்னு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கியூபு, பி ஸ்கியூப்னு போடு, பி ஸ்கொயர்னு சொல்லி போடுங்க. 3 ஸ்கொயர் பண்ணாக்க பார்த்தீங்கன்னா 9ன்னு சொல்லி கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதனுடைய மெத்தட் வந்து இப்படி பிரித்து எழுதிடும். இதில் x-3 வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்து பாருங்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா x-3 ஹோல் ஸ்கொயர், இருக்குது. இதை வந்து நம்ம பிரித்து எழுதுகிறோம். எப்படி பார்த்தீங்கன்னாக்கா 2 டைம் இருக்குது இல்லையா, அப்போது x-3 2 டைம் வந்து பிரித்து எழுதுகிறோம். ஏன்னா ஸ்கொயர் இருக்கிறதுனால 2 டைம் வந்து பிரித்து எழுதுகிறோம். அடுத்தது x² -9 இருக்குது. இந்த 9 பார்த்தீங்கன்னாக்கா 3 ஸ்கொயர் வேல்யூ மாற்றிடலாமா, அப்போது x² -3 ஸ்கொயர். இதுக்கான மெத்தட் சொன்னேன் இல்லையா, அந்த a² - b² = a + b × a - bன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். x + 3 இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 3 எழுதியிருப்போம். இந்த 3 மெத்தடில் பார்த்தீங்கன்னாக்கா எது காமனாக இருக்கோ அதை வந்து எழுத போகிறோம். 3 பார்த்தீங்கன்னாக்கா எல்சிஎம்னாக்கா காமனாக இருக்கிறத வந்து எழுதணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா x-3 எழுதியிருப்போம். x-3 x² + 6x + 9 அப்படின்னு எழுதியிருப்போம் இல்லையா, இதில் x-3 காமனாக இருக்குது. அடுத்து ரெண்டாவதுலேயும் பார்த்தீங்கன்னா இதை பிரித்து எழுதுறப்போ x-3 காமனாக இருக்குது. இதில் அடுத்ததும் பார்த்தீங்கன்னா x-3 காமனாக இருக்குது. அப்போது x-3 வந்து காமனாக இருக்குது, அதை எழுதிடுறோம். எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எழுதணும்னு சொல்லியிருப்பேன். எல்லாமே வந்து எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து x-3 வந்து காமனாக இருக்குது, அப்போ காமனாக எடுத்துட்டோம். அதுக்கு அடுத்தது எது இருக்குதுன்னு கேட்டாக்கா x+3 இருக்குது. x+3 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த x+3 வந்து எழுதுகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த x² - 3x, சாரி இங்கே 6ன்னு சொல்லிட்டேன். 3x, அது வந்து 3x தான். 3x அப்படின்னு சொல்லி பார்த்தோம் 3x + 9 சொல்லியிருக்கணும். அப்போது இந்த 3 வேல்யூவும் அப்படியே வந்துச்சா, நம்ம வந்து பிரித்து எழுத தான் ஆகணும், வேறு வழி வந்து இல்லை. அடுத்தடுத்த கணக்கில் உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. அடுத்த டைம் கீழே வர அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீப்பாக சொல்கிறேங்க, எம்டி பேஜில் வச்சு கரெக்டாக சொல்கிறேன். அடுத்தது இரு எண்களின் மீப்பொது மடங்கு 2002 மற்றும் அவற்றின் மீப்பொது காரணி 22. ஒரு எண் 154 எனில் மற்றொரு எண் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. 2002 இது வந்து பார்த்தீங்கன்னா 22. LCM × HCF = x × y. ஒரு நம்பர் வந்து 154 இருக்குது, y வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 154 × y நம்பர் வந்து தெரியல, அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 22 ரெண்டாம் வாய்ப்பால் வந்து அடிக்கலாம். ரெண்டாம் வாய்ப்பால் வந்து ஈக்குவலுக்கு அந்த பக்கத்தில் டேரெக்டாக வந்து அடிக்கலாம். 7 2 14 மிச்சம் 1, 7 2 14. இங்கே அடித்தாக்க 10 0 0 1 1001 கிடைக்கும். 1001 கிடைக்கும். இங்கே 77 இருக்குது, இங்கே 22 இருக்குது. அப்போது 2 11 பண்ணாக்க 22, 2 11 பண்ணாக்க 22. இங்கே அடித்தாக்கா 7 11 77, 7 11 பண்ணாக்க 77ன்னு சொல்லி வரும். இங்கே ஓரேல் 7 இருக்குது, ஓரேல் 7. இங்கே அடித்தாக்கா ஓரேல் 7 தான். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மிச்சம் 3 வந்து வரும். 4 7 28, 4 7 28 வரும். மிச்சம் 1 வரும். 3 7 21ன்னு சொல்லி வரும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 143 இருக்குது, 2 தான் இருக்குது. அந்த 143 × 2 பெருக்குனாக்கா நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா 286 கிடைக்கும். 286ன்றது இன்னொரு நம்பர். அடுத்தது எல்சிஎம் வந்து கொடுத்துருக்காங்க. 35 42 30க்கு வந்து ஃபஸ்ட்டு எல்சிஎம் வந்து எடுத்துடணும். 35 42 30க்கு வந்து எல்சிஎம் வந்து எடுத்துடணும். ஃபஸ்ட்டு 5ஆம் வாய்ப்பால் எடுக்கிறேன். 7 42 பார்த்தீங்கன்னாக்கா அடிக்க முடியாது, 42 அப்படியே தான் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 60, சரி 30 IR 30 6ன்னு சொல்லி வரும். அடுத்து 7ஆம் வாய்ப்பால் எடுக்கலாம். ஓரேல் 7 IL 35 RL 42 6ன்னு சொல்லி வரும். அடுத்தது 6ஆல் எடுத்தாக்கா 1 1ன்னு சொல்லி மாறிடும். அப்போ IL 35 × 6 பார்த்தீங்கன்னாக்கா 210ன்னு வரும். இந்த 210 எல்சிஎம்னாக்கா எல்லாமே வந்து எழுதணும்னு சொல்லியிருப்பேன். எல்சிஎம்னா எல்லாமே வந்து எழுதணும். ABC எல்லாமே வந்துருக்கு. அப்போது ABC இருக்குது. இதில் ஹையஸ்ட் வேல்யூ எதோ அதுதான் வந்து எழுதணும். அப்போது ஏல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ES³ இங்கே வந்து அதிகமாக இருக்குது. அப்போ ES³ பெருசாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சியில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கியூப் வந்து பெருசாக இருக்குது, CS³ வரும். அடுத்து B பாருங்கள், பிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா
இந்த இடத்துல வந்து கியூப் அதிகமாக இருக்குது. அப்போ பி. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 210 ஏஸ் கியூப் சிஸ் கியூப் பிஸ் கியூப்ன்றது சரியான ஆன்சர். அடுத்தது அதே மாதிரி கணக்கு தான். இதுக்கு வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே எல்சிஎம் தான். 24, 36, 48 எல்சிஎம் எடுத்துருங்க. எது வந்து ஹையஸ்ட் வேல்யூ எல்லாமே எழுதணும். XY ரெண்டுமே வந்து எழுதணும். எது வந்து ஹையஸ்ட்டாக வரும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கான டாஸ்க். அடுத்தது 432 எல்சிஎம்மும் HCF வந்து பார்த்தீங்கன்னா 36 கொடுத்துருக்காங்க. ஒரு எண் 108. அப்போ இன்னொரு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ 432 எல்சிஎம் இன்ட்டு HCF ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய். ஒரு வேல்யூ 108. அப்போ ஒய் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 36 இருக்குது. ஓர் 36 36 3 18 இல்லையா, லாஸ்ட்டில் 8 முடியுது இல்லையா. அப்போ 3 பார்த்தீங்கன்னா 3 36 வந்து 108ன்னு சொல்லி வரும். ஓர் 3 3 இங்கே அடித்தாக்க ஓர் 3 3 மிச்சம் 1 நாமும் 12 144ன்றது சரியான ஆன்சர். அடுத்தது எல்சிஎம் காண்க. அதே 8 48 தான் கொடுத்துருக்காங்க. எடுத்தாவே 48 தான் வரும். எடுத்தால் வந்து பாருங்க 48 தான் வரும். ஏன்னா 8 40 6 8 48 லாஸ்ட் 48 தானே முடியுது. 48 தான் வரும். 48 எக்ஸ் ஒய் ரெண்டுமே வந்து எழுதணும். ஹையஸ்ட் வேல்யூ எதுன்னு சொல்லி பார்க்கணும். எக்ஸில் ஹையஸ்ட் வேல்யூ 4 இருக்குது, ஒயில் ஹையஸ்ட்டு 4 இருக்குது. அப்போது பவர் வந்து 4 சொல்லி வரும். 48 எக்ஸ் பவர் 4 ஒய் பவர் 4. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, அதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம வந்து பிரித்து எழுதியிருப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே பிரித்து கொடுத்து அது எப்படி வந்து மாற்ற சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டினை பார்த்துங்க. கீழே எம்டி பேஜில் வந்து நான் போடுறேன். அப்படியே வந்து பார்த்துங்க. நான் இங்கே வந்து போகிறேன் பாருங்க. x² + 4x - 12 இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நம்பர். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் பிரிக்கிறேன். பிரிக்கிறேன். இந்த 12 இருக்குது இல்லையா, இந்த 12 நான் வந்து பிரிக்கிறேன். 12 பிரித்தாக்க 6 2 12 பண்ணிக்கா 12. ஏதாவது ஒரு இடத்துல வந்து மைனஸ் வரும். போட்டுக்கலாம். 6 2 12ன்னு சொல்லி வரும். இப்போ இந்த 4x வந்து இந்த இடத்துல கேன்சல் பண்ணிடுறோம். 6 2 12ன்னு சொல்லி வருது இல்லையா. இப்போ அந்த மாதிரி எழுதி போகிறோம். x² ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா 6x. இந்த 4x பதிலாக நான் பார்த்தீங்கன்னா இந்த 6x வந்து எடுத்துக்கிறேன். 6x அடுத்து பார்த்தீங்கன்னா -2 இருக்குது. அப்போ -2 அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்னு எழுதுகிறேன். -2xன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த -12 -12 வந்து அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்கொயர் ரூட் இருக்குது. ஸ்கொயர் ரூட் வந்துருக்கு இல்லையா. நான் ஒரு எக்ஸை வந்து வெளியே எடுத்துறேன். ஒரு எக்ஸை வந்து எடுத்தாக்க x × x + 6ன்னு சொல்லி மாறிடும். x × x உள்ள பிறகுனாக்க x² சொல்லி மாறும் இல்லையா. இதை வந்து பிரிச்சுட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா -2 வந்து வெளியே எடுக்கிறேன். -2 வந்து வெளியே எடுத்துறேன். 6 2 12 ஆகிடுது. அப்போது x + 6 மைனஸ் பண்ணிக்க 6 ப்ளஸ் ஆகிடும். 6 2 12 2 பிறகுனாக்க எக்ஸை வந்து மாறிடும். இதை வந்து மாற்றி பிரிச்சிட்டோம். பிரிச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை வந்து இன்னும் ஷார்ட் பண்ணலாம். இந்த எக்ஸ் இருக்குது, -2 இருக்குது. இதை வந்து நான் வெளியே எடுத்துறேன். x - 2ன்னு சொல்லி எடுத்துறேன். இது ரெண்டு காமனாக இருக்குது. அப்போ ஒரே இதாக வச்சுக்கிறேன். x + 6ன்னு சொல்லி மாற்றிடுறேன். இது வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது. இது வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ரெண்டாவது வந்து மதிப்பு இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கனாக்கா x³ + 6x² - 16xன்னு சொல்லி இருக்கும். இதை வந்து நம்ம பிரித்து எழுதணும். அப்போது எக்ஸை வந்து நான் காமனாக வெளியே எடுத்துட்டு அடுத்தது x² ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா 6xன்னு போடுகிறேன். இது வந்து எக்ஸை வந்து வெளியே எடுத்துட்டேன். உள்ள பிறகுனாக்கா இன்னொரு எக்ஸ் ஆகிடும் இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 16 -16 சொல்லிட்டு எக்ஸை காமனாக வெளியே எடுத்து போட்டேன். எக்ஸை வந்து காமனாக எடுத்து வெளியே வந்து போட்டேன். இந்த 16 இருக்குது. 16 வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரிக்கிறேன். 8 2 16ன்னு சொல்லி பிரிக்கலாமா. 8 2 16ன்னு சொல்லி பிரிக்கலாம். மைனஸ் இருக்குது. ஏதாவது ஒரு இடத்துல வந்து மைனஸ் போட்டுக்கலாம். ஒன்று 8 கிட்ட போடுங்க, இல்லை 2 கிட்ட போடுங்க. சின்ன வேல்யூ இருக்கிற இப்போ இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்து போடுங்க. அப்போ 8 - 2ன்னு சொல்லி வரும். இப்போ இதை வந்து நான் பிரித்து எழுதுறேன். x × x² + 8x 6x பதிலாக பார்த்தீங்கன்னா நம்ம 8 வந்து போடுறோம். அடுத்தது -2x. ஏன்னா மைனஸ் சொன்னோம் இல்லையா. -2x. அடுத்து -16 இருக்குது. -16 வந்து இருக்குது. இதை வந்து திருப்பி இன்னும் ஷார்ட் பண்ணணும். நம்ம வந்து ஷார்ட் பண்ணணும். இங்கே வந்து ஸ்கொயர் வந்து இருக்குது. அப்போ இன்னொரு எக்ஸை நான் வந்து வெளியே எடுக்கிறேன். அப்போ x.x
எக்ஸ் டாட் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு எக்ஸ் இருக்குது, இன்னொரு எக்ஸை நான் வந்து வெளியே எடுத்துடுறேன். எடுத்துட்டதுக்கப்புறம் எனக்கு எக்ஸ் ப்ளஸ் 8ன்னு சொல்லி மாறிடும். அதுக்கப்புறம் எனக்கு -2ன்னு மாறிடும். இங்கே ஒரு 16 இருக்குது. இங்கே ஒரு 2x இருக்கு இல்லையா, இந்த 2x தான் 2 8 16ன்னு சொல்லி மாறும் இல்லையா. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 8ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 2 8 16 2xன்னு சொல்லி மாறிடும். இந்த மதிப்பு வந்து கீழே பெருக்கினாக்கா அப்படியே வந்து மாறிடும். இதுதான் வந்து எல்சிஎம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நீங்கள் போட உங்களுக்கு வந்து ட்ரைனிங் ஆகிடும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ண வந்து வந்துகிட்டே இருந்துடும். சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள், இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு -2 இருக்குது. அப்போது எக்ஸ் -2 தனியாக பிரித்து எடுத்துட்டேன். இங்கே ஒரு எக்ஸ் +8 இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் +8, அது காமனாக எழுதிடுறேன். இப்போ எக்ஸ் -2ன்னு சொல்லியிருக்கு. ஆல்ரெடி நாம் என்ன பார்த்தோம், முன்ன ஒரு இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் -2 எக்ஸ் +6ன்னு சொல்லி பார்த்துருப்போம். இங்கே பாருங்கள் எக்ஸ் -2 இருக்குது, இங்கே பாருங்கள் எக்ஸ் -2 இருக்குது. இது வந்து ஹெச்சிஎஃப். எல்சிஎம்னா எல்லாமே எழுதணும். ஹெச்சிஎஃப்னு கேட்டாக்கா காமனாக இருக்கிறது மட்டும்தான் எழுதணும். அப்போ காமனாக இருக்கிறது எக்ஸ் -2 வந்து காமனாக இருக்குது. அப்போ எக்ஸ் -2 மட்டும்தான் எழுதணும். புரியுதுங்களா? ஹெச்சிஎஃப்னுங்கிற காமனாக இருக்கிறது மட்டும்தான். அப்போ எக்ஸ் -2ன்றது காமனாக வந்து இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, நூல் விற்பனையாளர் 175 ஆங்கில நூல்களையும் 245 அறிவியல் நூல்களையும் 385 கணித நூல்களையும் வைத்துள்ளார். ஒவ்வொரு பெட்டியிலும் பாட வாரியாக சம எண்ணிக்கையில் 3 பாடநூல்களையும் வைத்து விற்க விரும்புகிறார். அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படும்? இருக்குங்க. இப்போ ஹெச்சிஎஃப் வந்து எடுக்கணும். 175, 245, அடுத்தது 385. 5ஆல் வந்து அடிக்கலாமா? எல்லாமே லாஸ்ட்டில் 5 முடியலாம். ஃபஸ்ட்டு 5ஆல் வந்து எடுக்கிறேன். 35 5 பதினாறு 175, 49 5 245, 77 5 பதினாக்கா 385 வரும். அடுத்து 7ஆல் வந்து எடுக்கலாம். 7 எடுத்தாக்கா 7 35, 7 49, 11 வரும். அவ்வளோதான், வேறு எதுவும் எடுக்க முடியாது, ஏன்னா காமனாக இல்லை. 5 7 மட்டும்தான் இருக்குது. அப்போ 5 × 7 பிறகுனாக்கா 35 பெட்டிகள் வந்து அடுக்க முடியும். அடுத்தது அதே போல் எல்சிஎம் கொஷின் தான். 24 8 16 எடுத்தாக்கா நம்ம பார்த்தீங்கன்னாக்கா எல்சிஎம் தானே. ஃபஸ்ட்டு 5ஆம் வாய்ப்பால் வந்து எடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 4ஆம் வாய்ப்பால் எடுக்கலாம். 4ஆம் வாய்ப்பால் எடுத்தாக்க 5 20 6 24 2 8 4 16. அடுத்தது 2ஆவதில் எடுக்கலாம். 2ஆவது எடுத்தாக்கா 3 2 6 1 2 2 2 4. திருப்பி எடுத்தால் 3 2 அப்படி தான் வரும். 3 2 6 6 2 12 12 4 பார்த்தீங்கன்னாக்கா 48 எக்ஸ் கியூப் ஒய்ஸ் கியூப் Z கியூப். அதை பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துலேயும் கியூப் தான் வந்து அதிகமாக வந்து இருக்கும். ஆனால் இங்கே வந்து லாஸ்ட்டில் Z மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள், Z மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா பவர் 4 இருக்கும். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் Z பவர் 4ன்னு சொல்லி வரும். அடுத்தது ஹெச்சிஎஃப் வந்து பார்க்க போகிறோம். 24 16ன்னு இருக்குது. ஹெச்சிஎஃப் வந்து ஃபஸ்ட்டு 4ஆல் வாய்ப்பு எடுக்கிறேன், 6 4ன்னு எடுக்கிறேன். அடுத்து 2ஆம் வாய்ப்பு எடுக்கிறேன். 2ஆல் எடுத்தாக்கா 3 2 6 2 2 4. அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண முடியாது. ஹெச்சிஎஃப்னா காமனாக இருக்கிறது மட்டும் தானே. 4 2 8 8ன்னு சொல்லி வரும். அது 8 எடுத்துக்கிறோம். அடுத்தது பாருங்கள், இருக்கிறதுலேயே காமனாக இருக்கிறது மட்டும்தான் எடுக்கணும். அதாவது ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கிறது மட்டும்தான், எல்லாமே எடுக்கக்கூடாது. ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் காமனாக இருக்கிறது மட்டும்தான் இருக்கணும். ஆனால் இங்கே ரெண்டுத்துலையுமே XY இருக்குது. அப்போது XYன்னு எடுத்துக்கிறேன். இருக்கக்கூடியதில் சின்ன மதிப்பு ஏதோ அதுதான் எழுதணும். ஹெச்சிஎஃப் பொறுத்து எல்சிஎம்னா பெரிய மதிப்பு, ஹெச்சிஎஃப்னா அதுக்கு ஆப்போசிட் சின்ன மதிப்பு. இருக்கிறதுல சின்ன மதிப்பு பாருங்கள், X பவர் 2 தான் வந்து சின்ன மதிப்பாக இருக்குது, Y பவர் 3 தான் வந்து சின்ன மதிப்பாக இருக்குது. எழுதிட்டோம். ஆனால் இங்கே 8ன்றது ஆப்ஷன் கொடுக்கல. அவங்க 8 என்ன பண்ணியிருக்காங்க கேட்டாக்கா அதே கியூப் எடுத்துருக்காங்க. அதாவது 2 கியூப் எடுத்தாக்கா 2 4 4 2 8 ஆகிடும் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துருப்பாங்க. 2 கியூப் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கியூப்னு சொல்லி மாறும். அடுத்த ஒரு கொஷின், எக்ஸ் பவர் 2 -2x -24 மற்றும் எக்ஸ் பவர் 2 -kx -16 மீ பொது வகுத்தி x -16 k-இன் மதிப்பு கேட்குறாங்க. k-உடைய மதிப்பு வந்து கேட்குறாங்க. இந்த வேலையை நமக்கு தேவை, இந்த வேலையை தான் நமக்கு தேவை. இங்கே x -6ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, x -6 = 0. x அந்த பக்கம் போச்சுன்னா 6 + 6 மாறிடும். x 6ன்னு சொல்லி மாறிடுச்சு. இப்போ வந்து x 6 ஆகிடுச்சா. இந்த x பவர் 4 -kx -6 இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம அந்த 6 வந்து போட போகிறோம். அந்த 6 வந்து போட போகிறோம். அப்போது x பவர் 6 6 பார்த்தீங்கன்னாக்கா 64 64 பார்த்தீங்கன்னாக்கா 64ன்னு சொல்லி மாறும்.
சரி, ஆர்ஆர் 36, ஆர்ஆர் 36ன்னு வரும். ஆர்ஆர் 36 மைனஸ் கேஎக்ஸ்னு இருக்குது, அப்போது 6k. அடுத்து பண்ணிக்க 6kன்னு வரும், மைனஸ் சிக்ஸ்ன்னு சொல்லி வரும், = 0. நமக்கு k வேல்யூ தான் வேணும். 6k மட்டும் இங்கே வச்சுக்கிறேன், 6k மட்டும் இங்கே வச்சுக்கிறேன். 36 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுறேன். இது வந்து பெருக்கல் தான் இருக்குது. 36 அந்த பக்கம் போயிடுது. இந்த பக்கம் -6 இருக்குது, -6 இருக்குது. சாரி, இங்கே வந்து மைனஸ் ஆகிடும். இந்த பக்கம் ப்ளஸ் இருக்கிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆகிடும். இந்த பக்கம் ப்ளஸ் இருக்கிறது அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும் இல்லையா, +6. அப்போது 6k = 30. 6k = 30ன்னு சொல்லி மாறும். ஓராறு ஐஆர் 30. அப்போ k உடைய வேல்யூ எவ்வளோனாக்கா 5. k உடைய வேல்யூ எவ்வளோன்னு கேட்டாக்கா 5ன்றது சரியான ஆன்சர். அப்படியே இல்லை இது வந்து எனக்கு இதில் அவ்வளோ டவுட் ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னாக்கா, என்ன கொடுத்துருக்காங்க, x - 6ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 6 வந்து பிரிங்க, -6 வந்து பிரிங்க. பிரிச்சாக்க எப்படி வரும்னு கேட்டாக்கா 6ஆல் தான் பிரிக்க முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது. 3 2 6ன்னு சொல்லி பிரிக்கலாம், 3 2 6ன்னு சொல்லி பிரிக்கலாம். அது வேண்டாம், 3 2 6ன்னு சொல்லி பிரிக்காதீங்க. ஏன்னா 3 2 6ன்னு போட்டாக்க அது மைனஸில் 1 வரும், மைனஸ் பண்ணாக்க 1 தான் வரும். ஸோ அது வேண்டாம். 6 -6 × 1, -6 × 1ஆல் தான் பண்ண முடியும். இங்கே -6க்கு இங்கே 1 இருக்குது. அப்போ இது பண்ணுங்கள், கழிச்சு பாருங்கள், 5ன்னு சொல்லி வந்துடும். ஓகேவா? இப்படியும் ஷார்ட்கட்லேயும் போடலாம், அப்படியும் வந்து போடலாம். அடுத்து இரு எண்களின் மீ பொது மடங்கு எல்சிஎம் பார்த்தீங்கன்னாக்கா, எல்சிஎம் ஆனது HCF 6 மடங்கு ஆகும். HCFின் 6 மடங்கு ஆகுமா எனில் HCF 12 மற்றும் ஓர் எண் 36 எனில் மற்றொரு எண் காண்க. மற்றொரு எண் வந்து காண்கன்னு சொல்லியிருக்குங்க. இங்கே இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எல்சிஎம் ஆனது HCF போல் 6 மடங்கு ஆகும். HCF வந்து பார்த்தீங்கன்னா 12ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, 12ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு எண் வந்து 36. இங்கே வந்து எல்சிஎம் இந்த HCFோட 6 மடங்காம். அப்போது எல்சிஎம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இதை விட 6 மடங்கு. இந்த 12 வந்து எடுத்துட்டாங்களே, அதை விட 6 மடங்கு. 12 × 6 திருப்பி வந்து 12 எடுக்கணும். ஏன்னா எல்சிஎம் தான் நம்ம எடுத்துருக்கோம். இதை விட 6 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. HCFை விட 6 மடங்குனாக்கா அப்போ 12 விட 6 மடங்கு இன்ட்டு HCF பார்த்தீங்கன்னாக்கா 12. HCF பார்த்தீங்கன்னாக்கா 12ன்னு சொல்லி வரும். ஒரு எண் 36, ஒரு எண் 36 இன்ட்டு இன்னொரு எண் என்னன்னு கேட்குறாங்க. ஒரு எண் என்னன்ட்டு கேட்குறாங்க. புரியுதுங்களா? இந்த 12 2 டைம் எழுதணும். எல்சிஎம்மின் 6 மடங்கு. அப்போ எல்சிஎம் வந்து கொடுத்துட்டாங்க. இங்கே 30 காரணி பாருங்க 12ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அதை விட 6 மடங்கு. மீப்பொது காரணிவின் 6 மடங்கு அம்சம் சொல்லியிருக்காங்க. அப்போ 2 டைம் எழுதுகிறோம். ஓரார் 6, 6 36, ஓரார் 6 2 12. இது இருக்கிறது 2 × 12 தான் இருக்குது. 2 × 12 பிறகுனாக்கா 24. 24ன்றது சரியான ஆன்சர். அடுத்தது கொஷினுக்கான பிடிஎஃப் வந்து பாருங்கள். கொஷினும் இதனுடைய ஆன்சர் பிடிஎஃப் வந்து நான் கொடுக்குறேன் பாருங்கள். டெலிகிராம் வந்து கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா கொஞ்சம் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது இல்லையா, ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் எப்படியெல்லாம் வருதுன்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். நான் வந்து டெலிகிராமில் வந்து கொடுக்குறேன் பாருங்கள். டெலிகிராமில் வந்து கொடுக்குறேன், போய்ட்டு பாருங்கள். x⁴ - 16 இருக்குது. x⁴ - 16 இருக்குது. இதை வந்து நம்ம பிரித்து எழுதணும். ஃபஸ்ட்டு இதை வந்து பிரித்து எழுதணும். x⁴ 16ன்றதை என்ன பண்ணலான்னு கேட்டிங்கனாக்கா 2⁴ சொல்லி மாற்றலாம் இல்லையா. 2 2 4, 4 2 8, 8 2 16 சொல்லி மாற்றலாம் இல்லையா. 2⁴ 2⁴ சொல்லி பிரித்து எழுதலாம். அதுக்கப்புறம் திருப்பி இதையும் வந்து பிரித்து எழுதலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா x⁴² அதுக்கப்புறம் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னாக்கா x⁴ வந்து மாறிச்சா மைனஸ், அதே போல் 2² இன்ட்டு ஸ்கொயர் 2 2 4, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 2 8, 8 2 16 சொல்லி மாறிடும். இது வந்து இப்படி வந்து பிரித்து எழுதிடும். இப்படி வந்து பிரித்து எழுதிட்டோம். இதை வந்து இன்னும் பிரித்து எழுதலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பிரித்து எழுதலாம். x² ப்ளஸ் 2² திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா x² -2x²ன்னு சொல்லிட்டு இப்படியும் வந்து பிரிச்சுக்கலாம். திருப்பி வந்து இப்படி வந்து பிரிச்சுக்கலாம். திருப்பி இதை வந்து நான் பிரித்து எழுதுறேன். இதையும் வந்து நான் வந்து பிரித்து எழுதுறேன். 2⁴ இருக்கு இல்லையா, அப்போ x² + 4 சொல்லி பார்த்துறேன். அடுத்தது x² - 2² இருக்குது. இந்த ஸ்கொயருக்கு வேல்யூ சொன்னேன். என்ன சொன்னேன்னு கேட்டிங்கனாக்கா a² + b² = a + b - a - bன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அந்த மாடலில் வந்து பிரிக்கிறோம். ஸ்கொயரை வந்து நம்ம பிரித்து எழுதுகிறோம். அப்போ x + 2 x - 2ன்னு சொல்லி பிரிக்கிறேன். இதை வந்து பிரிச்சாச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரிச்சாச்சு. அடுத்து ரெண்டாவது வேல்யூ இருக்குது. ரெண்டாவது வேல்யூ வந்து இருக்குது. x⁴ 2 - 4x + 4 இருக்குது. இந்த 4 இருக்கிறத நான் பிரிக்கிறேன். 4 வந்து பிரிக்கிறேன். 2 2 4ன்னு வரும். ஒன்று மைனஸ் இருக்குது. அப்போது ஏதோ ஒன்று மைனஸ் இருக்கும். 2 2 4ன்னு சொல்லி பிரிச்சுக்கலாம் இல்லையா. 2 2 4ன்னு சொல்லி பிரிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் x⁴ 2
x power 2 minus 2x plus 2x plus 4 2x plus 4 சொல்லி மாறும் plus 4 சொல்லி மாறும். இதை நான் வந்து பிரிக்கிறேன். இதை வந்து பாருங்க நான் வந்து பிரிக்கிறேன். x square minus 2x இருக்கு இல்லையா, அப்போ x into 2x x into x minus x into x minus 2 உள்ள வந்து ரெண்டா பெருக்குனா 2x ஆகிடும் இல்லையா, 2x வந்து மாறிடும். அடுத்து 2x plus 4 இருக்குது, 2x plus 4 இருக்குது. அதை வந்து நான் 2 into x minus 2 சொல்லி பிரிக்கிறேன். x minus 2 சொல்லி பிரிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த 2x அதாவது 2 4 2x ஆகிடுச்சா, இங்கே வந்து வந்துடுச்சு. இப்போ இங்கேயும் x minus 2 இங்கேயும் x minus 2 இருக்குது, இங்கேயும் x minus 2 இங்கேயும் x minus 2 வந்துருக்கு. சாரி ப்ளஸ் வந்து வரும், இங்கே வந்து ப்ளஸ் வரணும், இங்கே வந்து மைனஸ் இருக்கணும் இல்லையா. இப்போ இந்த x minus 2 இங்கே இருக்குது, இந்த ஒரு x இங்கே ஒரு minus 2 இருக்குது. அப்போ இதை வந்து பிரிக்கிறேன். x minus 2 இன்ட்டு x minus 2 இந்த x minus 2 எழுதுகிறேன். இந்த x plus 2 வந்திருக்கு. இது ரெண்டும் காமனாக இருக்குது பாருங்களேன். x minus 2 காமனாக வந்திருக்கு. இந்த x minus 2 வந்து நான் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். அப்போது x minus 2 ஹோல் ஸ்கொயர், x minus 2 வந்து ஹோல் ஸ்கொயர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் எனக்கு x plus 2 அப்படியே இருக்குது, x plus 2 வந்து அப்படியே இருக்குது. இங்கே கேட்டிருக்குதுன்னா LCM வந்து கேட்டிருக்காங்க, LCM வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து பிரிச்சாச்சு, இது வந்து பிரிச்சாச்சு. LCMனா எல்லாமே வந்து எழுதணும். LCMனாக்கா ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே வந்து எழுதணும். நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சதில் பார்த்தீங்கன்னாக்கா என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னாக்கா x square plus 4 x plus 2 x minus 2 இருக்கும், x minus 2 சொல்லியிருக்கோம். அப்போ வந்து பாருங்கள், இந்த x plus 4 வந்து ஃபஸ்ட்டு போடணும். x plus 4 வந்து ஃபஸ்ட்டு வந்து போடணும். இவங்க வந்து x plus 2 அதாவது x square plus 4 வந்து லாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. x square plus 4 வந்து லாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அடுத்தது minus 2 இருக்கும், x minus 2 ஹோல் ஸ்கொயர் இருக்கும், அதை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து நம்ம மேலே இதில் பார்த்தீங்கன்னாக்கா x plus 2 வந்திருக்கும், x plus 2 இங்கே ஒரு x plus 2 இருக்கு இல்லையா, அதை வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போது இதுதான் ஏ ஆப்ஷன் வந்து சரியான ஆப்ஷன். நான் டெலிகிராமில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஆன்சர் வந்து புரியும். ஒன்றும் பண்ண முடியாது. ஓரளவுக்கு 2 டைம் பாருங்கள், போட தான் இது வந்து ஈஸியாக வரும். ரொம்ப ஈஸியான கொஷின் தான். அந்த அல்ஜீப்ரா ஃபார்முலா வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு ஈஸி. அடுத்து 148 185 என்ற எண் மீச்சிறு பொது மடங்கு காண்கன்னு கொடுத்துருக்காங்க. மீச்சிறு பொது மடங்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 148க்கும் 185க்கும் ஏதாவது HCF வந்து எடுக்க முடியுமான்னு கேட்டாக்க முடியாது. LCM தான் எடுக்க முடியும், ஆனால் HCF வந்து எடுக்க முடியாது. ஏன்னா இது ஒற்றைப்படை இரட்டைப்படைகளுக்கு எதை வச்சும் எடுக்க முடியாது, எதை வச்சும் எடுக்க முடியாது. உங்களால் 3ஆம் வாய்ப்பால் எடுக்க முடியாது, 2ஆம் வாய்ப்பால் எடுக்க முடியாது, எந்த வாய்ப்பால் வந்து எடுக்க முடியாது, எந்த வாய்ப்பால் வந்து எடுக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணுறோம் கேட்டால் நம்ம வந்து கழிக்கிறோம், அதாவது வகுத்தல் வந்து பண்ணுறோம். 185 எப்பவுமே பெரிய வேல்யூ உள்ளே இருக்கணும், சின்ன வேல்யூவால் வந்து தான் வகுக்கணும் இல்லையா. அப்போ பெரிய வேல்யூ உள்ளே இருக்குது, சின்ன வேல்யூ பாருங்க 148. 148 தான். மிச்சம் பாருங்க 37 கிடைக்கும், 37 கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 37 கிடைச்சிருக்கு இல்லையா, இந்த 37 என்ன பண்ணுறோன்னு கேட்டாக்கா அடுத்த மதிப்பு 148 இருக்குல்ல, அதை வந்து வகுக்கிறோம். 148 37ஆல் வகுக்கிறோம். 4 37 வேணுக்கு 148 வேணுக்கும். அப்போ 0 வந்து கிடைச்சிரும். இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு கேட்டாக்கா வகுத்தில் இந்த 4 வந்து பெரிய வேலையாக கிடைச்சிருக்கு, இந்த பெரிய வேலையோ 4 இருக்கு இல்லையா, இந்த 4 வந்து என்ன பண்ணுறோன்னு கேட்டாக்கா இங்கே இருக்கக்கூடிய பெரிய வேலையில் 4 × 185 4 × 185 வந்து பெருக்கிறோம். பெருக்குனாக்க 750ன்னு கிடைக்கும், 740ன்னு சொல்லி கிடைக்கும். அடுத்த கொஷின் 5x² - 10x. இதை வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து பிரிக்கணும். இதை வந்து 5x² - 10x வந்து ஃபஸ்ட்டு பிரிக்கணும். இதை வந்து ஃபஸ்ட்டு பிரிக்கிறோம். அப்போ 5x² - 10x இருக்குது. இதை வந்து பிரித்தாக்க எக்ஸை வந்து காமனாக வெளியே எடுத்துடலாம், 5 இருக்குது, இது இருக்குது. அந்த 5x minus 10 எழுதுகிறேன், 5x minus 10 எழுதுகிறேன். அடுத்து இதை வந்து பிரிக்கலாம் இல்லையா, 2 5 10 பிரிச்சிடலாம் இல்லையா. அப்போது 5x பார்த்தீங்கன்னாக்கா x minus 2 ஏன்னா 5 உள்ள பிறகுனாக்கா 10 மாறிடும் இல்லையா, 5 உள்ள எக்ஸால் பிறகுனாக்கா 5xன்னு மாறிடும் இல்லையா. அப்போ வந்து x minus 2ன்னு மாற்றிடுறோம், x2 minus சொல்லி மாற்றிடுறோம். இது வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ. அடுத்து பாருங்கள் x square minus 4 இருக்குது, x2 minus 4 வந்து பார்த்தீங்கன்னா 2 அடுக்கு 2 எழுதலாமா, 2 square. இந்த 2 square நான் என்ன சொன்னேன், a square plus b square அப்படின்னு கேட்டாவே நம்ம வந்து பிரித்து எழுதலாம்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. அப்போ வந்து x plus 2 x minus 2
இப்படி வந்து பிரித்து எழுதலாம். இந்த மாதிரி வந்து பிரித்து எழுதலாம். அதாவது a + b மைனஸ் a மைனஸ் b இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்து வரும் இல்லையா, அப்படி வந்து பிரித்து எழுதுறோம். அப்படி வந்து பிரித்து எழுதிட்டோம். அடுத்து தேர்ட் ஆப்ஷன் x - 2 ஹோல் பவர் ஸ்கொயர், x - 2 ஹோல் பவர் ஸ்கொயர்னு சொல்லியிருக்கோம். இது வந்து பிரித்து எழுதணும். x - 2 ஹோல் ஸ்கொயர் இருக்குது, அதை வந்து உள்ளே பெருக்கிறேன். x பவர் ஸ்கொயர் மாறிடும். 2 பெருக்கினாக்கா 4, 2 4 மாறிடும். அடுத்து பண்ணிக்க 2xன்னு சொல்லி மாறிடும். ஏன்னா 2x இருக்கு இல்லையா, அந்த 2x பெருக்கினாக்கா 2xன்னு சொல்லி மாறிடும். இது வந்து பிரிச்சாச்சு. 3 மடங்காக பிரிச்சாச்சு. இப்போ வந்து இதுக்கான ஆன்சர் என்ன கேட்டீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, பல்லுறுப்புக்கோவை கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு பிரித்தது என்ன பிரிச்சோன்னு கேட்டாக்கா 5x வந்து பிரித்தோம். அந்த 5x இருக்குது. அடுத்தது x² + 2x வரணும். அடுத்தது x² + 2x வந்து வரணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா x² வந்து காமனாக இருக்கும். x - 2² வந்து இருக்கும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா 5x² + 2x × x - 2 ஹோல் ஸ்கொயர்னு வரும் ஆன்சர். அடுத்தது 3 எண்கள் 2:3:5 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது. அதன் மீசீமா 900 எனில் அவற்றின் மீப்பொது மடங்கு யாதுன்னு கேட்டிருக்காங்க. மீப்பொது மடங்கு யாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பெருங்க 2 3 6 5 6 30ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ 30 = 900. ஒரு 0 கேன்சல், 1 3 3 அடிச்சாக்க பார்த்தீங்கன்னா 30ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ 30ன்றது சரியான மீப்பொது மடங்கு. அடுத்ததும் ஜிசிடி தான். அதாவது HCF தான் வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. x³ - 27 அதை முன்னே வந்து பார்த்தோம் இல்லையா, 3ன்னு வந்து பிரிக்கலாம். 3ன்னு வந்து பிரித்து இது பண்ணலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா HCF தானே, இதில் வந்து காமனாக வந்து வரும். காமனாக வந்து பார்த்தீங்கன்னா x - 3ன்னு சொல்லிட்டு காமனாக வந்து ஒரு இது வந்து பிரிக்கணும். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா ஆன்சர் வந்து தரம் போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து 25 100 125ன்னு கொடுத்துருக்காங்க. HCF வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. 25 100 125. ஃபஸ்ட்டு 5ஆவது வெப்பல் எடுக்கிறேன் 5. அடுத்து பிறகு 20 25. திருப்பி வந்து 5ஆல் எடுக்கிறேன். 1 5 5 4 5 20 5 20. அவ்வளோதான், வேறு எதாவது எடுக்க முடியாது. 5 5 பாருங்க 25. HCF ஒன்று கேட்டாக்கா காமனாக இருக்கிறது மட்டும்தான் எழுதணும். இதில் பாருங்கள், இங்கே A இருக்குது, இங்கே A இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ A வந்து எழுதுகிறோம். அடுத்து B பார்த்தீங்கன்னாக்கா 3த்துலேயும் காமனாக B வந்துருக்கு. அடுத்து C வந்து பார்த்தீங்கன்னாக்கா சியும் காமனாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ HCFனா சின்னதை வந்து எழுதணும். A பார்த்தீங்கன்னா இங்கே சின்னதாக இருக்குது, B பார்த்தீங்கன்னா இங்கே சின்னதாக இருக்குது, சியும் இங்கே சின்னதாக இருக்குது. அப்போ ABC 25 ABCன்னு சொல்லி வரும். A ஆப்ஷன் வந்து சரியான ஆப்ஷன். அடுத்து பாருங்கள், ஏனா 1, பினா 2, சினா 3, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜெட்னா 26ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. மீப்பொது வகுத்தி I, Xன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. மீசீமா அதாவது HCF வந்து பார்த்தீங்கன்னாக்கா IXனும் LCM வந்து CPன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ABCD வந்து அதை சொல்லியிருப்பேன் இல்லையா, ABCD எழுதிட்டு 1 2 3 வந்து போட சொல்லியிருப்பேன். இங்கே வந்து ஐயோடைய மதிப்புன்னு கேட்டிங்கனாக்கா 9. ஐயோடைய மதிப்பு பார்த்தீங்கன்னாக்கா 9. எக்ஸோடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா 24. இதுக்கு வந்து பொது வகுத்தினாக்கா HCF வந்து எடுக்கணும். 3ஆம் வாய்ப்பில் எடுக்கிறேன். 3 9 7 1 21 8 24. அவ்வளோதான், வேறு எதுவும் எடுக்க முடியாது. ஏன்னா ஒற்றைப்படை ரெட்டைப்படையாக மாறிடுச்சு. 3 மட்டும்தான் இருக்கும். அப்போ 3 மட்டும்தான் இருக்கும். அடுத்தது மீசீமா LCM வந்து எடுக்கணும். சியோடைய மதிப்பு பார்த்தீங்கன்னாக்கா 3, பியோடைய மதிப்பு பார்த்தீங்கன்னாக்கா 16ன்னு சொல்லி வரும். இதை வந்து வேறு எதுவுமே பண்ண முடியாது, அப்படியே டேரெக்டாக தான் பெருக்கணும். ஏன்னா 3 16 LCM எடுத்தால் அதே தான் வந்து வரும். 3 × 16 பெருக்குனாக்கா பார்த்தீங்கன்னாக்கா 48 கிடைக்கும். இன்னும் விகிதம் தான் கேட்குறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஒரு 3 கிடச்சிருக்கு. 3:48. இது HCF, இது வந்து LCM. 3 × 48ன்னு வரும். 1 3 3 இங்கே அடித்தாக்க பார்த்தீங்கன்னாக்கா 16 3 பார்த்தீங்கன்னாக்கா 48 வரும். இங்கே 3 இருக்கு இல்லையா, அப்போது 1:16 என்பது சரியான ஆன்சர். அடுத்து ஒரு தியரி கொஷின். மீசீமா ஆனது எப்பொழுதும் கொடுக்கப்பட்ட எண்ணில் பெரிய எண்ணை விட டேஷாக இருக்காது. பெரிய எண்ணை விட பார்த்தீங்கன்னாக்கா குறைவாக வந்து இருக்காது. அதனால தான் அந்த பெரிய எண்ணை விட குறைவாக இருக்காது. நீங்கள் அதை மேலே கொடுத்துருக்காங்களா, அதில் வந்து பெரிய எண் பார்த்தீங்கன்னாவே ஓரளவுக்கு புரிஞ்சுக்கும். LCM பொறுத்த வரைக்கும் பெரிய எண்ணை விட சின்ன மதிப்பு வந்து எப்பவுமே வராது. டூ ஒய் மைனஸ் 6 இதை வந்து ஃபஸ்ட்டு பிரிக்கணும். 2y - 6ன்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரிக்கலாம். 2y - 6 2y - 6ன்னு இருக்குது.
இதை வந்து 2 இன்ட்டு ஒய் மைனஸ் 3ன்னு பிரிக்கலாமா? அதாவது 2 ஒய்யால் பிறகுனா 2y ஆகிடும், 2 3ஆல் பிறகுனா 6ன்னு சொல்லி மாறிடும் இல்லையா? இது வந்து பிரிச்சுட்டோம். அடுத்து பண்ணிக்க 2y² மைனஸ் 18 இருக்குது. அது வந்து 2y² மைனஸ் 18 இருக்குது. 18 இருக்குது. இதை வந்து எப்படி பிரிக்கலான்னு கேட்டாக்கா 2y² மைனஸ் 18 சரி மைனஸ் 9. ஏன்னா 9 2 18 2y² பிறகுனாக்கா 2y² மாறிடும். 2y² சொல்லி மாறிடும். இதை வந்து இன்னும் பிரிக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பிரிக்கலாம். அதாவது 3 இருக்கு இல்லையா? 3 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணலாம். 3 9ன்னு சொல்லி மாறுது இல்லையா? அப்போது 2 இன்ட்டு y² மைனஸ் 3 கியூப்னு சொல்லி வரும். 3 ஸ்கொயர்னு சொல்லி மாறிடும். இந்த a² மைனஸ் b² ஃபார்மில் வந்து சொல்லியிருப்பேன். அதாவது a மைனஸ் b a ப்ளஸ் பின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? அப்போ இதை வந்து பிரிச்சதுலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு y ப்ளஸ் 3 y மைனஸ் 3ன்னு சொல்லிட்டு ரெண்டாக வந்து பிரிச்சதுலாம். கேட்டிருக்கிறது பண்ணாக்கா எல்சிஎம் வந்து கேட்டிருக்காங்க. இங்கே வந்து பாருங்கள் y மைனஸ் 3 இருக்குது. அல்லது பண்ணாக்கா 2y மைனஸ் 3 இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா x ப்ளஸ் 3 x மைனஸ் 3 இருக்குது. x மைனஸ் 3 வந்துருக்கு. எல்லாத்தையும் வந்து எழுதணும். எல்சிஎம்மை பொறுத்தவரை பண்ணாக்கா எல்லாமே வந்து எழுதணும் இல்லையா? 2x மைனஸ் 3 x ப்ளஸ் 3 இதுதான் சரியான ஆன்சர். காமனாக ஒரு டைம் எழுதுனா போதுமானது. இரு எண்களின் மீசைமா அவ்விரு எண்களின் மீப்பொது வகுத்தியை போல் 6 மடங்கு. இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ரிப்பீட்டட் கொஷின் தான். முன்னே வந்து பார்த்தோம் இல்லையா? 6 இன்ட்டு 12 இன்ட்டு 12ன்னு சொல்லி போடணும். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா 24ன்னு சொல்லி கிடைக்கும். ரிப்பீட்டட் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது 27, 45, 81க்கு எல்சிஎம் வந்து HCF வந்து கேட்டிருக்காங்க. 27, 45, 81 HCF வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 3ஆம் வாய்ப்பில் எடுக்கலாம். 9 3 27, 15 3 45, 27 3 பார்த்தீங்கன்னாக்கா 81 வரும். அடுத்தது 3ஆம் வாய்ப்பாடு எடுத்தாக்கா 3 9, 5 5, 9 பார்த்தீங்கன்னாக்கா 27ன்னு வரும். வேறு எதுவும் எடுக்க முடியாது. எடுக்க முடியாது. அப்போ 3 பார்த்தீங்கன்னாக்கா 6, 3 பார்த்தீங்கன்னாக்கா 9ன்னு சொல்லி வரும். அப்போ 9ன்றது அதனுடைய HCF மதிப்பு. HCF வந்து கேட்டிருக்காங்க. 25 35 45 கொடுத்துருக்காங்க. இதுக்கு HCF எடுத்தாக்கா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மட்டும்தான் வரும். 25 35 45 எடுத்தால் 5 மட்டும்தான் வரும். இருக்கிறதுலே காமனாக இருக்கிறது மட்டும்தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா B இருக்குது, இங்கே வந்து B இருக்குது, இதில் வந்து B இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா C, இங்கே C இருக்குது, இங்கே C இருக்குது. அப்போ C மட்டும்தான் வரும். அது சின்ன வேல்யூ ஏதோ அது மட்டும்தான் எழுதணும். C³ மட்டும்தான் இருக்குது. அப்போ C³ மட்டும்தான், மற்ற இதுவும் இல்லை. அப்போது 5C³ சரியான ஆன்சர். அடுத்தது a⁴m+1, a⁴m+2, a⁴m+3 இவற்றின் மீச்சிறு எல்சிஎம் கேட்டிருக்காங்க. எல்சிஎம்னு கேட்டாக்க இருக்கிறதுலே பெரிய நம்பர் ஏதோ அது எழுதணும். a⁴m+3ன்றது பெரிய அடுக்கு. இது வந்து உங்களுக்கு டாஸ்க் வந்து கொடுத்துருக்கேன். கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ரிப்பீட்டட் கொஷின் தான். இது பாருங்க, இந்த ஒரு கொஷின் மட்டும் பாருங்கள் 3 இடத்துல வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஒரு கொஷின் மட்டும் பாருங்க 3 இடத்துல வந்து கேட்டிருப்பாங்க. ரிப்பீட்டட் கொஷின். இது வந்து 36ன்றது ரிப்பீட்டட் கொஷின் வந்து வந்துகிட்டே இருக்குது. அதிகமாக கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. 60, 62, 78, 109 வகுத்த முறையை 2 3 4 மீதிகளை கொடுக்கும் மீப்பெது காரணியை காண்க. HCF வந்து காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை வகுத்த அப்புறம் பாருங்க அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கான். அப்போது ஃபஸ்ட்டு முறையன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? 62ஓட -2 வந்து கழிக்கணும். கழிச்சாக்கா 60. 78ஓட 3 வந்து கழிக்கணும். 78ஓட 3 மைனஸ் பண்ணாக்கா 75. 109ஓட 4 வந்து கழிக்கணும். அது கழிச்சாக்கா 105ன்னு சொல்லி கிடைக்கும். இப்போது இந்த 60, 75, 105க்கு வந்து HCF வந்து கண்டுபிடிக்கணும். HCF வந்து இதுக்கு தான் வந்து கண்டுபிடிக்கணும். 60, 75, 105 முறையே இந்த மீதி நம்பரை வந்து கழிச்சிட்டு போட்டால் நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிரும். ஃபஸ்ட்டு 3ஆம் வாய்ப்பாடில் 2 6, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 2 6, 5 5, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 35ன்னு வரும். அடுத்தது 5ஆம் வாய்ப்பாடில் வந்து எடுக்கலாம். 5ஆம் வாய்ப்பாடில் எடுத்தாக்கா 4 5 5 35. வேறு எதுவும் பண்ண முடியாது. 3 5 15ன்றது சரியான ஆன்சர். அடுத்தது விகிதம். 18 மற்றும் 30 ஆகிய எண்களின் மீப்பொது காரணி மற்றும் மீசைமாவின் விகிதம் வந்து காண்க. விகிதம் வந்து காண்க சொல்லியிருக்காங்க.
18, 30 18, 30 ஃபஸ்ட்டு எல்சிஎம் வந்து எடுக்கலாம். சாரி HCF வந்து எடுத்துடலாம். HCF வந்து எடுத்துடலாம். 3வது வாய்ப்பால் எடுக்கிறேன். 6 18, 8 30. அடுத்து 2வது வாய்ப்பால் எடுக்கிறேன். 2வது வாய்ப்பால் எடுத்தாக்கா 3 1 சாரி 2 6 2 10. இது வந்து எல்சிஎம் சாரி இது வந்து HCF. ஏன்னா அதுக்கப்புறம் 3 5 வந்து எடுக்க முடியாது இல்லையா. 3 2 6 3 2 6ன்னு சொல்லி வரணும். அடுத்து 3 5 எல்சிஎம் கேட்டாக்கா எல்லாமே வந்து எடுத்துக்கலாம். 3 5 வந்து வரலாம். 3 5 5 2 30 3 3 90. அப்போ 90ன்னு வரும். 1 6 15 90ன்னு சொல்லி வரும். 1:15 1:15ன்றது சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், ஒரு பல்லுறுப்புக்கோவை கொடுத்துருக்காங்க. x⁻6 - 1 x⁻−6 1 சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த இதை வந்து நம்ம பிரிக்க போகிறோம். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன மதிப்பெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதில் எழுதலாம். x+1 x⁻6 - 1 இங்கே x+3 இதே x⁻3 + 1 கொடுத்துருக்காங்க இல்லையா. இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. இதெல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க கேட்டாக்கா x⁻3 + 1 மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா பல்லுறுப்புக்கோவையாம். மேலும் ஒரு பல்லுறுப்புக்கோவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. அதை மட்டும் தனியாக எழுதுங்க. x⁻3 + 1 = x⁻6 - 1 x⁻6 1 அண்டு பார்த்தீங்கன்னா x+1 இருக்குது. இதை வந்து எழுதிக்கிறோம். ஒரு எண்ணு தான் பல்லுறுப்புக்கோவை கொடுத்துருக்காங்க. இன்னொரு எண்ணுன்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒய்ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். எக்ஸ் வேணால் ஒய்ன்னு எடுத்துக்கங்க. ஏன்னா எக்ஸ்னு இருக்கு இல்லையா, அதனால் ஒய்ன்னு எடுத்துங்க. இந்த ஒரு எண்ணை வந்து கண்டுபிடிக்கணும். இந்த பெருக்கில் இருக்கிறது அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தலா மாறும். வந்து மாறும் இல்லையா. இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தலா வந்து மாறும். x⁻6 - 1 × x+1 / x³ + 1 x³ + 1ன்னு சொல்லி மாறும். x³ + 1ன்னு சொல்லி மாறிடும். இந்த 3 இருக்கிறதுனால இங்கே மேலே வந்து 6 இருக்கு இல்லையா. நான் இந்த 6 வந்து பிரிக்கிறேன். 6 வந்து 2ஆக வந்து பிரிக்கிறேன். எப்படின்னாக்கா x⁻³ இது x⁻³ + 1 x³ - 1 x³ - 1ன்னு சொல்லி பிரிக்கிறேன். இப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரிச்சிடறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த x³ + 1 இருக்கு இல்லையா, இதையும் கேன்சல் பண்ணுறேன். இதுவும் கேன்சல் ஆகிடுச்சுன்னு கேட்டாக்கா எனக்கு இருக்கிறது x⁻3 - 1 x⁻3 - 1 இருக்குது. இங்கே ஒரு x+1 இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆன்சர் வந்து x+3 சாரி ப்ளஸ் கேன்சல் ஆகிடுச்சுல x⁻−1 x-1 சொல்லி கிடைக்கும். 156 மற்றும் 124க்கு மீப்பொது மடங்கு எல்சிஎம் வந்து காண சொல்லியிருக்காங்க. எல்சிஎம் வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. 156 124க்கு வந்து எடுத்தாக்க 4ஆல் எடுக்கலாம். 39 பார்த்தீங்கன்னாக்கா 136 சரி 156 31 பார்த்தீங்கன்னாக்கா 124ன்னு வரும். அடுத்த 3ஆவது எப்படி எடுக்கலாம் 13, 31. அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண முடியாது. 13 31 அப்படி தான் போட்டாகணும். எல்சிஎம்னால் எல்லாத்தையும் வந்து பெருக்குனாக்கா நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாமும் 12 13 பெருக்கணும். 12 13 பெருக்கினாக்கா 156 தான் வரும். 156 தான் வரும். இன்ட்டு ஒரு 31 இருக்குது. அதுதான் அவங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்சிஎம், அதாவது அதிக எண்ணை விட கீழே போகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் கீழே வந்து போல் 156 × 31 வந்து பெருக்கிறோம். பெருக்கினாக்க நமக்கு 4836ன்னு ஏ ஆப்ஷன் வந்து கிடைக்கும். இரு எண்களின் மீப்பொது மடங்கு 432 மற்றும் அவற்றின் மீப்பொது காரணி 36. ஒரு எண் 108இல் மற்றொரு எண் வந்து காண்கன்னு சொல்லியிருக்காங்க. 432 இன்னொரு பார்த்தீங்கன்னா 36 எல்சிஎம் × HCF 36. ஒரு எண் 108 இன்னொரு எண் எக்ஸ்ன்னு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அது வந்து எக்ஸ்ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோமா. ஓர் 36 ஏன்னா 3 6 18 வரையில் லாஸ்ட்டில் வந்து அடிச்சுலாம் 36 3 6 18 108ன்னு சொல்லி வரும். ஓர் 3 இங்கே அடித்தாக்கா ஓர் 3 நாமும் 12 144ன்றது சரியான ஆன்சர். அடுத்தது -9 12 கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து எல்சிஎம் வந்து எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து எடுக்கணும். இதை பார்த்தீங்கன்னா நம்ம முன்னே பார்த்துருப்போம். -36 s³ b² - cன்னு சொல்லி வரும். முன்னே வந்து பார்த்துருப்போம். அடுத்தது இரு சார்பகா எண்களின் மீப்பொது மடங்கு 5000 எனில்
5005 எனில் இவற்றின் ஓர் எண் 65ஆம். மற்றொரு எண் மற்றொரு எண் என்னன்னு கேட்குறாங்க. சார்பகா எண்ணுனா 1 தான் அர்த்தம். சார்பகா எண்ணுனா 1 தான் அர்த்தம். அப்போது 1 × 5005 1 × 5005 இஸ் ஈக்குவல் டு 65. ஒரு எண் வந்து 65. அப்போ இன்னொரு எண் எக்ஸ் வந்து என்னென்னு பார்க்கணும். எக்ஸ் வந்து என்னென்னு சொல்லி பார்க்கணும். இதை வந்து அடிக்கிறோம். 5ஆல் வந்து அடிக்கிறேன். 5ஆல் அடித்தாக்க இங்கே வந்து 1001ன்னு வரும். இங்கே அடித்தாக்க 13 5 பார்த்தீங்கன்னாக்கா 65ன்னு சொல்லி வரும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 13 இருக்குது. ஓர் 13 ஓர் 13 இங்கே அடித்தாக்க 7 13 பார்த்தீங்கன்னாக்கா 92ன்னு வரும். 7 13 பார்த்தீங்கன்னாக்கா 91 வரும். சாரி 91 வரும். 7 21 இல்லையா, லாஸ்ட்டில் 1 முடியுது இல்லையா, அப்போது 71ன்னு வரும். திருப்பி பார்த்தீங்கன்னாக்கா 100ல் 91 போச்சுனாக்கா மீது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9 வரும். திருப்பி 91 தான். அப்போ அதை அடித்தாக்க 7 தான் வரும். 77. அப்போ 77ன்றது சரியான ஆன்சர். அடுத்தது 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர், 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர், 4 மீட்டர் அளவு கொண்டுள்ள கயிறுகளின் நீளங்கள் சரியாக அளக்க பயன்படும் கயிற்றின் அதிகபட்சம்னாக்க HCF வந்து எடுக்கணும். HCF வந்து எடுக்கணும். இங்கே வந்து 1 மீட்ரு 120 சென்டிமீட்டர் கொடுக்குறாங்க. அப்போ 120 360. இது வந்து 400ன்னு சொல்லி மாறிடும். HCF வந்து எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு 4ஆல் வந்து எடுக்கலாம். 3 நாங்க 12, அடுத்து 4 16, சரி 9 நாங்க பார்த்தீங்கன்னாக்கா 36, அடுத்து 10 100ன்னு சொல்லி வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10ஆல் எடுக்கிறேன். 3 9, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 10. இது எடுக்க முடியுமா HCFன்னு கேட்டாக்கா முடியாது. ஏன்னா ஒற்றைப்படை வந்து வந்துச்சு, இரட்டைப்படை மாறிடுச்சு இல்லையா. 5 40, அப்போ 40 சென்டிமீட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிசிடி வந்து கேட்குறாங்க. இதில் வந்து எதுவுமே வந்து பொதுவாக இல்லை. ஏன்னா ஏபிசின்னு இங்கே இருக்குது, பிசிஏன்னு இங்கே இருக்குது. ஏதாச்சும் பொதுவாக இருக்கா? எதுவுமே வந்து பொதுவாக இல்லை. பொதுவாக இல்லாத காரணம் பார்த்தீங்கன்னாக்கா HCF வந்து 1 தான் வரும். HCF வந்து 1 தான் வந்து வரும். இது வந்து நம்ம பிரித்து எழுத முடியாது. அடுத்தது 5x - 10 5x² - 20 மீச்சிறு பொது மடங்கு வந்து LCM வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. 5x - 10 ஆல்ரெடி நம்ம வந்து பிரித்து பார்த்துருப்போம். இதே வந்து பிரித்து பார்த்துருப்போம். எக்ஸ் 5 பார்த்தீங்கன்னாக்கா x - 2 2ன்னு பார்த்தீங்கன்னாக்கா 5 2 10ன்னு சொல்லி மாறிடுச்சு இல்லையா. அடுத்து 5x² - 20 இதை வந்து நம்ம பிரிச்சுருப்போம். ஏற்கனவே முன்ன பார்த்த கொஷின் தான். x² - 4 4ன்னு சொல்லி மாறும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 இருக்குது, அதை வந்து ஸ்கொயர் பண்ணிடுறோம். 5 × x² - 2² மாறும். அப்போது x - 2² இருக்குது. இதை வந்து நம்ம என்ன சொல்லியிருப்போம்னு கேட்டாக்கா a², அதாவது a + b a - bன்னு சொல்லியிருப்போம் இல்லையா. அந்த மாதிரி பிரித்து எழுத போகிறோம். அப்போது 5 × x + 2 x - 2ன்னு சொல்லி எழுத போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன கொடுத்துருக்காங்கன்னா LCM கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து காமனாக எழுதணும். எல்லாமே வந்து காமனாக இருக்கிறது எழுதியாகணும். எல்லாமே வந்து எழுதணும். ஆனால் இங்கே வந்து 1 தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு கேட்டிங்கனாக்கா 5x + 2 ஓகே. அடுத்து பாருங்கள், இந்த 2 இருக்கு இல்லையா, இதை வந்து அப்படியே ஸ்கொயர் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸ்கொயர் பண்ணாக்க 5x² - 4ன்னு சொல்லி மாறிடும். இதை தான் கொடுத்துருப்பாங்க அவங்க. இதை தான் வந்து கொடுத்துருப்பாங்க, பிரித்து கொடுத்துருக்க மாட்டாங்க. 400க்கும் 560க்கும் மீப்பு, அதாவது HCF வந்து பார்க்க சொல்லியிருப்பாங்க. 400 × 560. ஃபஸ்ட்டு வந்து 40ஆலே எடுக்கிறேன். எடுத்தாக்க 10, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 14. ஏன்னா நாங்கள் 14 இல்லையா, 14 × 14 வந்துடும். அடுத்தது 2ஆம் வெப்பம் எடுத்தாக்க 2 10 7 2 14. வேறு எதுவும் பண்ண முடியாது. 4 2 8 80ன்னு சொல்லி வரும். அடுத்தது HCF வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு a² - 8a + 16க்கு வந்து பார்க்கணும். 8a - 16க்கு வந்து பார்க்குறோம். எப்படி வந்து பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா a²ன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பிரிக்கிறோம். அடுத்தது 16 இருக்கு இல்லையா, 16 வந்து பிரிக்கிறேன். 16 வந்து நான் வந்து பிரிக்கிறேன். பிரித்தாக்க 4 16ன்னு சொல்லி மாறும் இல்லையா. 16 பிரித்தா 4 16ன்னு சொல்லி மாறிடும். அப்போது இந்த 8 எடுத்துடணும். மைனஸ் இங்கே வந்து எனக்கு ஆல்ரெடி -8 இருக்குது. அந்த இடத்துல -a அடுத்து எனக்கு மைனஸ் தான் போடணும். ஏன்னா வந்து நம்ம 16 வந்து பிரிச்சிருப்போம். 1 ப்ளஸ் தான் எடுத்துருப்போம். ஆனால் ரெண்டுமே வந்து மைனஸ் எடுத்துருப்போம்.
-4 -4 எடுத்துருப்போம். அதனால தான் வந்து மைனஸ் போடுறோம். -4a + 16 சொல்லி எழுதுகிறோம். +16 சொல்லி எழுதுகிறோம். இப்போ காமனாக எடுத்து வெளியே எடுக்கிறோம். காமனை வந்து வெளியே எடுக்கிறோம். ஏ வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்தாக்க -4 ஆகிடும். இந்த 2 எடுத்தால் பிரித்தா இந்த மாதிரி வந்துடும். அடுத்து -4 பிரிக்கிறேன். -4 பிரித்து ஏ என்னங்க இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா, மைனஸ் பார்த்தீங்கன்னாக்கா எடுக்கிறேன். 4 ஆகிடும். 4 16 -4a வந்து வந்துடும் இல்லையா, இப்படி வந்து வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னாக்கா a-4 இருக்குது. அப்போது a-4 ஸ்கொயர்னு சொல்லி மாறிடும். அப்போது a-4 வந்து இங்கே கண்டுபிடிச்சிட்டிங்க. அதுவே அப்படியே போட்டு கம்முன் ஆகிட வேண்டியது தான். ஏன்னா அடுத்தடுத்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டில் வந்து போயிட்டே இருக்குது. அடுத்த ஃபார்மேட் வந்து போயிட்டே இருக்குது. அந்த ஃபார்மேட் வந்து அதே தான் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சதே பார்த்தீங்கன்னா a-4 2ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டிங்க. அதுதான் சரியான ஆன்சர். அடுத்த இது போட்டாலையும் அதுதான் வரும். அதனால் இங்கேயே வந்து அமைதியாகலாம். அடுத்தது x³ - y³ கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து கண்டுபிடிக்கணும். x³ y³ அப்படின்னு சொன்னாக்கா a³ - b³ என்ன சொல்லியிருப்பேன், a + b a² - ab b + b² அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதுதான் வந்து ஃபார்முலான்னு சொல்லியிருப்பேன் இல்லையா. அந்த வயசில் வந்து பிரிக்கிறோம். அந்த வயசில் பார்த்தீங்கன்னாக்கா பிரிக்கிறோம். x - y அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா x² - xy அதான் ஏபின்னு கேட்டாக்க xyன்னு எழுதுகிறோம். xy இப்படி பண்ணாக்கா b²னாக்கா y² சொல்லி பிரிக்கிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு. அடுத்து ரெண்டாவது x² - y² இருக்குது. அதை வந்து பிரித்தாக்க நமக்கு தெரியும் a + b அடுத்து a - b. அப்போது x + b x - bன்னு சொல்லி மாறிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஃபார்மேட்டு. இதில் வந்து காமனாக பாருங்கள், HCFன்னு கேட்டாக்க காமனாக தான் கேட்குறாங்க. காமனாக தான் எடுத்துருக்கணும். இங்கே x - y இங்கேயும் x இல்லை, இங்கே தான் y வரணும். x - y ரெண்டாவது ப்ராசஸ்லேயே கண்டுபிடிச்சிட்டோம். பண்ணாக்க x - yன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். HCFனா எல்லாத்துலேயும் காமனாக இருக்கணும். அடுத்த இதுலேயும் பண்ணாக்க அதுதான் காமனாக வரப்போகுது. ஏன்னா இங்கே வந்து இந்த ஃபார்மில் ஏதாச்சும் இருக்கா, இது இல்லை. அப்போ x - yன்றது சரியான ஆன்சர். அடுத்த டார்கெட் நீங்கள் போகாமலே வந்து ஈஸியாக வந்து போட்டு போயிடலாம். 18 மற்றும் 30 என்ற எண்ணின் மீப்பொது காரணி மற்றும் மீசியம் ஆகியவற்றின் விகிதம் வந்து காண்கிறதுருங்க. இதுவும் முன்னே வந்து பார்த்தது தான். ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. 1:15 சொல்லி பார்த்துருப்போம். அடுத்தது x³ - a³ கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே ஃபார்மெட் தான். இப்போ தான் அந்த ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபார்முலா வைஸ் வந்து பிரிச்சிடலாம். அப்படி பிரித்தாக்க நமக்கு வந்து x இந்த yன்ற இடத்துல a வந்து போட போகிறோம். x + a x² - xa + a². ஏன்னா yன்னு வரும் இல்லையா, அந்த இடத்துல yனாக்கா a தானே இப்போது அது வந்து எடுத்துருக்கோம். அடுத்து ரெண்டாவது ஃபார்மேட் பாருங்கள். உள்ள பிறகுனாக்க என்ன ஆகிடும், x² a²ன்னு சொல்லி மாறிடும். அப்போ x² y²ன்னு கேட்டால் என்ன, ஒன்று ப்ளஸ்ஸு ஒன்று மைனஸு. அப்போது x + a இந்த ரெண்டு ஃபார்ம்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா பிரச்சனையே இல்லைங்க. கால்சியம் HCF பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ஈஸியாக வந்து போட்டு போயிடலாம். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, மீப்பொது மடங்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எல்லாமே வந்து காமனாக எழுதணும். x + a இருக்குது. அப்போது x + a வந்து எழுதுகிறோம். அடுத்தது x - xa + a². அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து சரியாக இருக்கும். சரியாக வந்து இருக்கும். சி ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். அடுத்து இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா முன்னே பார்த்து தான் மீப்பொது பெருவகுத்தி. முன்ன பார்த்தீங்கன்னாக்கா எல்சிஎம் பார்த்துருப்போம். இது வந்து HCF கேட்டிருப்பாங்க. HCF பார்த்தீங்கன்னாக்கா ஹையஸ்ட் ஸ்மாலஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 1 வரும். நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னாவே ஓரளவுக்கு போதுமானது. ஏன்னா அதே தான் வந்து ரிப்பீட்டில் வந்து கேட்பாங்க. x⁻³ - 27 இதுவும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் மோடு தான். ரிப்பீட் தான். முன்னே பார்த்த கொஷின். இதுவும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் கொஷின் தான். ரிப்பீட் கொஷின் தான் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ பழைய கொஷின் பேப்பர் பார்த்தா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம். அதே போல் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் என்ன சொல்லியிருப்பேன்னு கேட்டிங்கனாக்கா, ஃபுல் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது ஃபுல் டெஸ்ட் வந்து 50 ஃபுல் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னேன். இன்னும் என்னுடைய பாரதியார் டெஸ்ட் பேட்சில் இன்னும் பசங்க வந்து முடிக்கல. ஸோ அவங்களுக்கு வந்து இன்னும் தமிழ்நாடு பற்றி இருக்குது. இன்னும் இயற்கை பிரிவுகள்லாம் மெயின் பாயிண்ட்ஸ்லாம் வந்து இருக்கு இல்லையா, அது வந்து முடிஞ்சிடும். உங்களுக்கு கரெக்டாக அடுத்த மாதம் மார்ச் மாதம் இல்லையா, இந்த மார்ச் 24
24, 23 இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஃபுல் டெஸ்ட் வந்து அன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா அதுக்குள்ளே அவங்களுக்கு முடிஞ்சிடும். சயின்ஸ் மட்டும்தான் பேலன்ஸ் நிற்கும். அந்த சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே அவங்களுக்கு ஜிகே அண்ட் மேக்ஸ் வந்து முடிஞ்சிடும். அந்த முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்து தான் x பவர் 4 மைனஸ் 1ன்னு சொல்லி இருந்தது தான் முன்னே வந்து நம்ம பிரித்து பார்த்துருப்போம். x பவர் 4 மைனஸ் 1ன்னு சொல்லி பிரித்து பார்த்துருப்போம். அடுத்தது 11 0.12 மற்றும் 0.1331 இவற்றை மீப்பொது HCF வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. இதை பாருங்கள், புள்ளியில் வருது. புள்ளியில் வரப்போ லாஸ்ட்டு பாருங்கள் 10,000 மதிப்பில் வருது இல்லையா? அந்த 10,000 வந்து பெருக்கிடுங்க. 11 10ஆல் பெருக்கினா 10,000 பெருக்கினாக்கா 11,000. அடுத்தது 10,000 0.121 பெருக்கினாக்கா 1,210 வரும். அடுத்தது இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10,000 பெருக்கினாக்கா 1,331 தான் வரும். 1,331 தான் வரும். இப்போ நான் வந்து எடுக்கிறேன் 11வது வாய்ப்பால் எடுக்கிறேன். 11வது வாய்ப்பால் வந்து எடுக்கிறேன். அப்போ 10,000 இது வந்து 10,000 சொல்லி வரும். இங்கே வந்து 11 வரும். 11 சொல்லி வரும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 121 சொல்லி வரும். 121 வரும். இப்போ இதை வந்து எடுக்க முடியுமான்னு கேட்டால் எடுக்க முடியாது. HCF தான் கேட்குறாங்க. 11ன்னு சொல்லிட்டு மேலே ஆப்ஷனே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 11 போட்டால் தப்பாயிடும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், புள்ளி எடுக்கிறதுக்காக பாயிண்ட் இருக்கிறத வந்து நம்ம 10,000 பெருக்கியிருக்கோம். அப்போ 11 10,000 பெருக்குங்க, சாரி வகுங்க. 11 10,000 வகுத்தாக்க நமக்கு பார்த்தீங்கன்னா 0.0011 0.0011 சொல்லிட்டு வரும். இதுதான் வந்து ஆன்சர். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி மாடல் தான் வரும். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து முன்ன எப்படி பிரித்தோமோ அதே மாதிரி மாடல் தான் வரும். ஸோ மாடல்ஸ் வந்து வேணாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மணிகள். நேற்று வந்து அந்த ஃபுல் கொஷின், அதாவது குரூப் 3 கொஷினில் வந்து 2 பார்த்துருப்போம். மணிகள் வந்து ஒன்றாக ஒலிக்க அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அந்த மாடலில் ஒரு கொஷின் இருக்குது. அந்த மாடலில் ஒரு கொஷின் வந்து இருக்குது. அதை பார்த்து போயிடலாம். 6 மணிகள் ஒன்றாக அளிக்கலாம், ஒன்றாக வந்து ஒலிக்க தொடங்குறது தான். இடைவெளி முறையே பார்த்தீங்கன்னாக்கா நொடிகள் வந்து கொடுத்துருங்க. நல்லா பாருங்கள், நொடிகள் வந்து கொடுத்துருங்க. 1 மணி நேரத்தில் மணிகள் எத்தனை முறை ஒன்றாக ஒலிக்கும், எத்தனை முறை ஒன்றாக வந்து ஒலிக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இருக்கக்கூடியது எத்தனை முறை மீண்டும் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து எல்சிஎம் வந்து எடுக்கணும். மீண்டும்னாக்க எல்சிஎம் எடுக்கணும். அதிகபட்சம்னா HCF வந்து எடுக்கணும். அப்போது 2 4 6 8 10 12 இதுக்கு வந்து எல்சிஎம் வந்து எடுத்தாக்க நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா 120 கிடைக்கும். 120 கிடைக்கும். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா நொடிகள் கேட்டிருக்காங்க. நொடிகள் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 120 ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா 60 நொடிகள். ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா 60 நொடிகள். 60 400 அடித்தாக்க 2. அப்போ 2 நிமிடங்களுக்கு திருப்பி வந்து அடிக்கும். 2 நிமிடங்கள் வந்து அடிக்கும். 1 மணி நேரத்தில் எத்தனை முறை ஒலிக்கும் கேட்குறாங்க. 1 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை முறை வந்து ஒலிக்குன்னு கேட்குறாங்க. அப்போது 1 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா 60 நிமிஷம். 60/2 60/2 அடித்தாக்க 30. அடித்தாக்க 30ன்னு வரும். இவங்க ஆல்ரெடி ஒரு டைம் கொடுத்துட்டாங்க. மணி அடிப்பதே தொடங்கும் டைம். தொடங்கும் டைம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டைம் ஆச்சு இல்லையா? இது வந்து ஒரு டைம் நம்ம சேர்த்திக்கிறோம். இடைவெளியே முறையை அடிக்கிறதுனா 1 மணி நேரத்தில் எத்தனை முறை அடிக்கும்னு சொல்லி தான் கேட்குறாங்க. அப்போ அடிக்க ஸ்டார்ட் பண்ண டைம் வந்து இருக்கு இல்லையா? இது வந்து சேர்த்திக்கணும். அப்போ 30 + 1 = 31. 31ன்றது சரியான ஆன்சர். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பேசிக் கொஸ்டின். HCF வந்து கேட்டிருக்கேன். HCFனா என்ன சொல்லியிருப்பேன், ஸ்மால் வேல்யூ ஏதோ அதை எழுதி போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸ்மால் வேல்யூ பார்த்தீங்கன்னா இதுதான் x பவர் 4 x பவர் 2 மைனஸ் y பவர் 2. அப்படியே டேரெக்டாக வந்து ஆன்சர் வந்து போடலாம். அடுத்தது இரு எண்களின் மீசிமா. 84. இவ்விரு எண்களின் விகிதம் 3:4. 3:4ன்னு கொடுத்துட்டாங்க. எனில் அவ்வெண்களை காண்க. அந்த எண்ணை வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 84 3ஆல் வந்து அடிங்க. 84 3ஆல் வந்து டிவைட் பண்ணுங்கள். 4 3 3 அடித்தாக்க 2 3 6 மிச்சம் 2 7 21 8 24 28. ஒரு நம்பர் பண்ணாக்க 28 கிடச்சிருச்சு. அடுத்து 4ஆல் வந்து டிவைட் பண்ணுங்கள். 84 4ஆல் வந்து டிவைட் பண்ணுங்கள். 4 4 2 8 மிச்சம் 1. அப்போ 21:28. அப்போ டி ஆப்ஷன் வந்து சரியானது. 445 மற்றும் 572 குறிப்பிட்ட எண்ணால் வகுக்கும்போது முறையே மீதி 4 மற்றும் 5 தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணை காண்க கொடுத்துருக்காங்க. மீதி அப்படின்னு கொடுத்தாக்க இந்த 444 5ஓட 4 வந்து கழிச்சிடணும். 4 வந்து கழிச்சாக்க 441 கிடைக்கும். அடுத்தது 572ஓட 5 வந்து கழிச்சிடணும். கழிச்சாக்க நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா 567
7 கிடைக்கும். 567 கிடைக்கும். மிகப்பெரிய எண் கேட்டாக்கா HCF வந்து பார்க்கணும். HCF வந்து பார்க்கணும். இது எடுக்க முடியுமா? HCF வந்து எடுக்க முடியுமா? HCF வந்து எடுக்கிறது கஷ்டம். HCF வந்து எடுக்கிறது கஷ்டம். முன்ன ஒரு மெத்தட் வந்து சொல்லியிருப்பேன். பெரிய எண்ணை சின்ன எண்ணால் வந்து வகுங்க. 572 அது வந்து டிவைட் பண்ணுறேன். டிவைட் வந்து பண்ணாக்கா 575ல் 22ல் நம்ம வந்து கழிச்சிருக்கோம் இல்லையா, 5 வந்து கழிச்சிட்டோம் இல்லையா, அப்போ 567 டிவைடட் பை 441. ஒவ்வொரு 441 தான் வரும். மிச்சம் எனக்கு 6 2 1 126 கிடைக்கும். 126 கிடைக்கும். அந்த 126 441 கழிக்க சொல்லியிருப்பேன், வகுக்க சொல்லியிருப்பேன். 121 441 வகுக்கணும். 441 வகுக்கணும். 326 பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 375 கிடைக்கும். 375 சொல்லி கிடைக்கும். மிச்ச பதிப்பு பார்த்தீங்கன்னாக்கா 63 கிடைக்கும். 63 கிடைக்கும். அந்த 63 திருப்பி இந்த நம்பர் கிடைச்சிச்சு இல்லையா, அதில் வந்து வகுங்க. 126 இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 63 126. அப்போ 0 வந்து கிடைச்சிருச்சா? இருக்கிறதுலே பெரிய வேலையை பாருங்கள். 1 இருக்குது, 3 இருக்குது, 2 இருக்குது. அப்போது 3. இந்த 3 வகுத்த அப்புறம் கிடைச்ச மதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 63. அப்போ 63ன்றது சரியான ஆன்சர். 63ன்றது சரியான ஆன்சர். அந்த ஒரு மெத்தட் மட்டும் அப்படி தான் போட்டாகணும், வேறு வழி இல்லை. இதுவும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஷின் தான். 5x - 10 5x² - 10 பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஷின் தான். 16m - 12m 8n சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா LCM வந்து கேட்டிருக்காங்க. அப்போ LM வந்து எடுக்கணும். 16 12 8 எடுத்தாக்க 48 தான் வரும். 48 தான் வந்து வரும். LCMனா எல்லாமே எழுதணும். M N வந்து எழுதணும். ஹையஸ்ட் வேல்யூ ஏதோ M² N² அப்படி தான் வந்து வேல்யூ வந்து வரும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே மெத்தடு தான். நீங்கள் அந்த ஒரு மெத்தடை தெரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக வந்து எல்லாமே வந்து போட்டலாம். இரு எண்களின் பெருக்கற்பலன் 1320 மீப்பொது வகுத்தி 6 எனில் மீசியமாக வந்து காண சொல்லியிருக்காங்க. எண்ணில் இருக்கிற நம்பரை வந்து டிவைட் பண்ண முடிஞ்சிச்சு. 1320 டிவைட் பை 6. 1 6 6 2 6 12 மிச்சம் 2 2 0 220ன்றது சரியான ஆன்சர். அடுத்தது இது இன்னொரு கணக்கு தான். இரு எண்களின் பெருக்கற்பலன் 2160 எனில் அவற்றின் மீப்பொது வகுத்தி 12 எனில் அவற்றின் மீசியமாக வந்து மீப்பொது மடங்கு வந்து காண சொல்லியிருக்காங்க. எல்சிஎம் வந்து காண சொல்லியிருக்காங்க. 2160 டிவைட் பை 12 அடித்தாக்க 12 மிச்சம் பார்த்தீங்கன்னாக்கா 9 வரும். 8 12 பார்த்தீங்கன்னாக்கா 96 சொல்லி வரும். மிச்சம் 0. அப்போ 180ன்றது சரியான ஆன்சர். இந்த மெத்தடெல்லாம் ஆல்ரெடி போட்டுதான். இது வந்து லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் 2022 கேட்ட கொஷின். P/Yன்னு சொல்லி வரும். அதாவது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா P மற்றும் Qவின் மீப்பெரு வகுத்தி X மற்றும் Q = XY எனில் P மற்றும் Qவின் மீச்சிறு பொது மடங்குன்னு கேட்டிருப்பாங்க. P × X Qவுடைய மதிப்பு எனக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க. XYன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. Xம் கேன்சல் ஆகிடுது. மீதி இருக்கிறது PY மட்டும்தான் இருக்குது. அப்போது PY P × Yன்னு சொல்லி வரும். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வகுக்கூடிய மிகச்சிறிய எண் என்னன்னு கொடுத்துட்டாங்க. LCM வந்து கேட்டிருக்காங்க. 15 20 24 32 36. இதுக்கு எடுத்தாக்க 1440ன்னு சொல்லி வரும். 15 20 24 32 36 எடுத்தாக்க ஃபஸ்ட்டு 3வது எப்படி எழுதுகிறேன். 5 5 20 அப்படியே வரும். 8 24 32 அப்படியே வரும். 12 3 18 36ன்னு வரும். அடுத்து 4வது எப்படி 5 அப்படியே இருக்கும். 5 வரும். 2 8 8 32 மிச்சம் 3 12ன்னு சொல்லி வரும். அடுத்து 5வது பல் எடுக்கிறேன். 1 1 2 8 அடுத்து பண்ணாக்க 3 அப்படியே வரும். 3 வந்து அப்படியே வந்து வரும். அடுத்தது 2வது பல் வந்து எடுக்கிறேன். 2வது பல் எடுத்தாக்க 1 1 1 2 வந்து கேன்சல் ஆகிடும். 1 ஆகிடும். 8 வந்து பண்ணாக்க 4 டைம் போயிடும். மீதி 3 வரும். இந்த 4 3 அப்படியே எடுத்துடலாம். அப்போது இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா 3 × 4 × 5 × 2 × 4 × 3 3 12 I 2 10 நாமும் பார்த்தீங்கன்னா 12 12 12 10 பெருக்கிறேன். 12 10 பெருக்கினாக்கா 120.
அடுத்தது 12 வந்து பெருக்கிறேன். 12 பெருகினாக்கா 12 ஸ்கொயர் பண்ணாக்கா 144 வரும் இல்லையா? 1440 1440ன்றது சரியான ஆன்சர். அவ்வளோதாங்க. எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு 60 கொஷின் 70 கொஷின் பார்த்துருக்கோம். பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி பாருங்கள். இல்லைனா போயிட்டு நீங்கள் நான் அந்த கையால் இதை வந்து டெலகிராம் வந்து கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன இதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். என்ன கன்ஃபியூஸாக இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். தேங்க்யூ.